அப்ப எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு பெரிய அத்தியாயம். அடிக்கடி வினாக்களுக்கு சில வினாக்கள் வார ஒரு விடயமும் தான். மற்றது பொதுவாக நாங்க பார்க்காத ஒரு 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 பகுதியும். அதுபடியால் இதில் இருக்கிற விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துறது உங்களுக்கு சுகம். அ சம்பள கடன்கள் தொடர்பா 24வது அத்தியாயம். அப்ப எங்களுக்கு பல வகையான சம்பள கடன்கள் இருக்குது. அது சம்பந்தமான சில தொகுப்புகள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி, வினாக்களுக்கு வரக்கூடிய மாதிரி. இருந்தாலும் நாங்கள் முழு விடயத்தையும் பார்ப்போம். பொதுவாக சம்பளம்ன்றது எப்பயுமே அலுவலகத்தை திரட்டிய சம்பளம். இது இங்கேயும் சொல்லியிருக்குது. 7வது அத்தியாயத்திலேயும் சொல்லியிருக்குது. எங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு மாத சம்பளத்தை செலுத்தணும். பதவி விலகி போறவர் என்றால் அவருடைய திரட்டிய சம்பளத்தை தான். சரிதானே? படிகள் உள்ளடக்காத சம்பளம். அப்ப பொதுவாக இங்க சம்பளம் என்று குறிக்கப்படுறது இப்ப 10 மாத சம்பளம், 5 மாத சம்பளம், 5 வருஷ சம்பளம் என்று குறிக்கப்படுறதெல்லாம் அவருடைய திரட்டிய சம்பளம். அதாவது இது தொடக்க சம்பளமும் வேதனை ஏற்றங்களும் சேர்ந்து அவர் எடுத்துக்கொள்ற அடிப்படை சம்பளத்தை குறிக்கும். கடன்கள் அல்லது முற்பணங்கள் அரசு ஊழியர் முற்பணங்கள் என்னும் தலைப்பின் கீழே வழங்கப்படுறது. உங்களுக்கு தெரியும் முற்பண கணக்குகளை எஃப்ஆர்ல பார்த்துருக்கிறீங்களா அது. அப்ப முற்பண கணக்கு முயற்சிகள் கூட தான் அதுக்கு நிதி ஒதுக்கப்படுறது. அது கடன்களா இருந்தானே, முற்பணங்களா இருந்தானே, எதுவா இருந்தானே. அது குறிப்பிடப்பட்ட வரையறைகளுக்கு அப்பால செல்றதா இருந்தால் அமைச்சரவையின் அனுமதி தேவை. இப்ப அனுமதிக்கப்பட்டதுக்குள்ள தான் செய்யலாம் என்றது தெரியும் உங்களுக்கு. விண்ணப்பதாரியின் தகமை மற்றும் கோரிக்கையின் உண்மைத்தன்மை தொடர்பாக அந்த கடனை யார் அங்கீகரிக்கிறாரோ அந்த அங்கீகரிக்கும் அதிகாரி தான் அதுக்கு பொறுப்பு செல்ல வேணும். அப்ப அவர் அதுகளை இந்த ஒவ்வொரு கடனுக்கும் அதுக்குரிய தகமைகள் இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக உறுதிப்படுத்தி கொண்டு கடன்களை வழங்குறது அவற்றை பொறுப்பு. இடமாற்றத்தின் போது செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை அரசு ஊழியர்களுக்கான முற்பணம் என கணக்கில் பற்று வைத்து புதிய திணைக்களம் முன்னைய திணைக்களத்துக்கு செலுத்த வேணும். இப்ப அதான் நடக்குது. உங்களுக்கு தெரியும் இடமாற்றம் ஆகி போனால் இருக்கிற லோன் பேலன்ஸை அவர் புதிதாக போற திணைக்களம் பழைய திணைக்களத்துக்கு செலுத்திட்டு அவர்கள் தங்களுடைய முற்பண கணக்குல வேற வச்சு அவர்கிட்ட இருந்து அறவிட்டு அதை சீர் செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப இது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமா இருக்கும். ஒப்பந்தம் அல்லது பிணைமுறி அல்லது இந்த கடன் தொடர்பான ஆவணங்கள் அது உறுதியா இருக்கலாம், அட்டர்னிக் பத்திரமா இருக்கலாம், போன்ற கடனுக்கு ஆதாரமாக பெற்றுக்கொள்ற என்ன ஆதவனங்களா இருந்தாலும் கடன் எந்த திணைக்களத்துல வழங்கப்பட்டதோ அங்கதான் வச்சிருக்க வேணும். அது இடமாற்றமாகி போக போக மாத்துறது இல்லை. அப்ப கடைசியா கடன் முழுக்க சீர் செய்த பிறகு அதை விடுவிக்கிறேன்டால் அதுக்குரிய உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொண்டு கடன் வழங்கிய திணைக்களம் தான் அவற்றை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். சரிதான், அதை விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். எனவே அவர் இடமாற்றமாய் போய்க்கல கடன் தொகை மாறிக்கொண்டு போகும். ஆனால் கடன் தொடர்பான ஆவணங்கள் எங்க கடன் வழங்கப்பட்டதோ அங்கதான் வைத்து பேணப்படும். அவற்றை அனுப்பி வைக்கிற நடைமுறை இல்லை. சரிதானே? அப்ப அது அதுவும் விளங்கி கொண்டா போதுமானது. எல்லாம் ஞாபகத்துல நிற்கக்கூடியது. அப்ப நாங்க பார்க்க போற கடன் இந்த 8 வகை தான். சரிதானே? அப்ப இந்த அத்தியாயத்துல இருக்கிறது இந்த 8 வகையான கடன்கள். அப்ப ஒன்று வந்து மோட்டார் வாகன கொள்வனவு கடன், அடுத்தது வந்து மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் கொள்வனவு செய்யறதுக்கான கடன், அடுத்தது மிதிவண்டி கொள்வனவு செய்வதற்கான கடன், இடர்கடன், வீடு அல்லது காணி அல்லது ஆதனங்களை கொள்வனவு செய்யறதுக்கான கடன், கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்கான கடன், விழா முற்பணம், குழப்பம் காரணமாக சொத்துக்களை இழந்ததுக்காக வழங்கப்படுற முற்பணம். சரிதானே? அப்ப 8 வகையான கடன்கள் அல்லது முற்பணங்கள் இருக்குது. இந்த 8 வகையான கடன்களும் என்னென்ன நிபந்தனைகள் அடிப்படையில யாருக்கு எவ்வளவு தொகை என்ற விடயங்கள் எங்களுக்கு பொதுவாக தெரிந்திருந்தா போதுமானது. அப்ப பொதுவாக இந்த 8 வகையான கடன்கள் இருக்கிறது ஞாபகம் வச்சிருங்க. அப்ப இதுல வந்து ஒவ்வொரு பிரிவிலையும் சொல்லப்படுது. 8ஆம் பிரிவுல இருந்து 14வது பிரிவு வரைக்கும், 7வது பிரிவுல இருந்து 14வது பிரிவு வரைக்கும் இந்த கடன்கள் இந்த ஒழுங்குல சொல்லப்படுது 24வது அத்தியாயத்துல. பொதுவாக கடன்கள் தொடர்பான பொது நிபந்தனைகள் 4 தருக என்று கேட்கலாம். அப்ப பொது நிபந்தனைகள்ன்றது எந்த கடனுக்கு இல்லை. எந்த கடன்கள் முற்பணங்கள் வழங்குறாலும் பொதுவாக இருக்கிற நிபந்தனைகள் என்ற ரீதியில நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இது பொதுவாக முன்னுக்கு சொல்லப்படுது. மற்றது அந்தந்த கடனுக்கு விசேடமாக இருக்கிற நிபந்தனைகள் அந்தந்த பிரிவுகள்ல சொல்லப்படுது. சரிதானே? அப்ப இந்த விடயங்களை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும். தேவைக்கேற்ப அதை பொருத்திக் கொண்டு அந்தந்த கடன்கள் தொடர்பாக அங்க சொல்லப்படுற நிபந்தனைகளுக்கு அமைவாக கடன் கொடுக்கப்பட வேண்டும். ரெக்கார்டிங்களோட அப்ப பொதுவான நிபந்தனைகள் வந்து எப்பயும் கடன் பெறப்பட்ட நோக்கத்துக்காகத்தான் கடன் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப என்ன நோக்கத்துக்காக கடன் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான். என்ன நோக்கத்துக்காக ஒருவர் கடன் எடுக்கிறாரோ அந்த நோக்கத்துக்காகத்தான் பயன்படுத்தப்பட வேணும். இல்லாட்டி பயன்படுத்தாத தொகை மீள செலுத்தப்பட வேணும். அதை வேறு தேவைக்கு பயன்படுத்த இயலாது. அப்ப என்ன நோக்கத்துக்காக அவர் சொல்லி ஏன்னா கடன்ன்றது ஒரு ஒரு பெரிய சலுகை. ஏனென்றால் அதுக்கு சில கடன்கள் முற்படங்களுக்கு வட்டி இல்லை. சில கடன்கள் முற்படங்களை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த வட்டி. சில கடன்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஒரு பகுதி வட்டியை தாங்குது.
அப்ப எந்த வகையிலையும் இந்த கடன்கள் முற்பணங்கள் என்றது சலுகையாகவே கொள்ளப்படுது. அது அரசாங்க ஊழியர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்ப அந்த வகையில என்ன கடன்கள் என்ன நோக்கத்துக்காக வழங்கப்படுதோ அந்த நோக்கத்துக்காகத்தான் கடனை பெற்றுக்கொண்டவர் அதை பயன்படுத்த வேணும். அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வந்தால் அல்லது பயன்படுத்தாம எஞ்சி இருந்தால் அந்த தொகை மீளச் செலுத்தப்பட வேணும். வாகன கடன் அல்லது சொத்து கடன் வழங்கப்பட்டால் 2 வாரங்களுக்குள்ள கொள்வனவு பணியை நிறைவு செய்து ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேணும். அல்லது கடன் தொகை மீளச் செலுத்தப்பட வேணும். ஆனால் இங்க இந்த ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இப்ப வாகன கடன் அல்லது சொத்து கடன் என்றது வங்கியினூடாகத்தான் வழங்கப்படுது. நேரடியாக அரசாங்க ஊழியர் முற்பண கணக்குல வழங்கப்படுறதில்லை. வங்கியினூடாக வழங்கப்படுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனால் அதுல சில வட்டி சலுகை வழங்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட விதமான வட்டியை அரசாங்கம் தாங்கிக் கொள்ளுது. அப்ப அந்த வகையில அது சலுகை என்ற அடிப்படையில் இருக்குது. மற்றது அதன் வட்டி வீதங்களை அரசாங்கமும் அதாவது திரைசேரியும் வங்கிகளும் கதைச்சு தீர்மானிச்சு கொள்ளுது. அதுலேயும் ஒரு பகுதி வட்டியை அரசாங்கம் பொறுப்பெடுக்குது. எனவே இப்ப ஆவணங்கள் அதுகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுறது வங்கிக்கு. சரிதானே? அப்ப இந்த ஏற்பாட்டில் அந்த மாற்றத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் அது பின்னர் திருத்தப்பட்டு வங்கியினூடாகத்தான் மோட்டார் கடன் வழங்கப்படுற அல்லது ஆதன கடன் வழங்கப்படுற நடைமுறை இப்ப இருக்குது. மீளச் செலுத்த வேண்டிய தொகையை உடன் செலுத்த வரும்போது அதை மீளச் செலுத்தும் வரைக்கும் சரிதானே? இப்போ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்தாட்டியோ அல்லது இதுல சொல்ல நிபந்தனைகளை மீறலையோ அவர் மீளச் செலுத்த வேண்டிய தொகை ஒன்றை மீளச் செலுத்தாம இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவ்வாறான சந்தர்ப்பத்துல என்ன நடவடிக்கை எடுக்க வேணும் என்றதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு தொகை கடனை ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக பெற்றுக்கொள்றார். ஆனால் அந்த தேவைக்காக முழு தொகையை பயன்படுத்த இல்லை. எனவே மீதி தொகையை மீளச் செலுத்துமாறு கட்டளையிடப்பட்டிருக்குது. ஆனால் அவர் அதை செலுத்தவில்லைன்னு அப்படியான சந்தர்ப்பத்துல அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் என்றால் அறவிடப்படுற தவணையை ரெட்டிப்பாக்க வேணும். ஏற்கனவே தவணை பணம் ஒன்று தீர்மானிச்சிருப்போம். அதை ரெட்டிப்பாக அறவிடுறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். வட்டி வீதம் ஏற்கனவே அறவிடப்படுற வட்டி வீதத்தை 5 வீதத்தால அதிகரிக்க வேணும். அப்ப இதெல்லாம் அவருக்கு வழங்கப்படுற தண்டனைகள். சரி, அனைத்து அறவிடுற தவணை பணத்தை ரெட்டிப்பாக்க வேணும். வட்டி வீதத்தை 5 வீதத்தால அதிகரிக்க வேணும். இதுக்கு மேலதிகமாக அவர் இந்த ஏற்பாடுகளை மீறியமை காரணமாக அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேணும். அப்ப 3 விதமான தண்டனைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஒன்று தவணப்படம் ரெட்டிப்பாகும், அடுத்தது வட்டி வீதம் 5 வீதத்தால் அதிகரிக்கும், அடுத்தது ஒழுக்காற்று நடவடிக்கையும் உட்பட வேண்டி இருக்கும். ஏனென்றால் தாமன விதி கோவையினுடைய ஏற்பாட்டை மீறிட்டார். கடன் வழங்குறதுக்கு முன்னர் அல்லது பின்னர் சமர்ப்பிக்க வேண்டிய சகல ஆவணங்களையும் தாமதம் இல்லாம சமர்ப்பிக்க வேண்டியது அலுவலருடைய பொறுப்பா இருக்கும். அப்ப அதை உடனே சமர்ப்பிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். கடன் வழங்கக்கூடிய உச்ச எல்லையினுள் ஏற்பட்ட உண்மையான செலவை விஞ்சாதான் கடன் வழங்கப்பட வேணும். அப்ப இப்ப எங்களுக்கு 5 வருட கடன் எடுக்கலாம் என்றிருந்தாலும் கூட உச்ச எல்லை அவ்வாறு தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுக்குள்ள உண்மையான செலவு இவ்வளவு ஏற்படுது. இப்ப காணி கொள்வனவுக்காக 30 லட்சம் எடுக்கலாம் என்றிருந்தாலும் கூட அதுக்குள்ள நாங்கள் காணியை கொள்வனவு செய்யறதுக்கு 25 லட்சம் தான் எங்களுக்கு செலவாகுது. அதனால அந்த உண்மையான தொகைக்கு தான் கடன் வரையறுக்கப்பட வேண்டும். அப்ப உண்மையாக ஏற்படுற செலவை விஞ்சி கடன் வழங்க இயலாது. சரிதானே? இதெல்லாம் பொதுவான நிபந்தனைகள். அடுத்தது வாகன கொள்வனவுன்ற உண்மையான பெறுமதி என்று சொல்லப்படுறது. அதுக்குள்ள உத்தரவு கட்டணமோ காப்புறுதி கட்டணமோ அல்லது அந்த வாகனத்தை எடுத்த பழுது பார்க்கிற செலவோ உள்ளடங்காது. அதை கொள்வனவு செய்யறதுக்கான பெறுமதி மட்டும்தான் உள்ளடங்கும். சரிதானே? கொள்வனவு செய்யறதுக்கான பெறுமதியும் அதுக்குரிய வரிகளும் மட்டும்தான் உள்ளடங்குமே தவிர வாகன கொள்வனவுன்ற உண்மையான செலவுக்குள்ள அதுக்குரிய டேக்ஸ் எடுக்கிறதோ அல்லது இன்சூரன்ஸோ அல்லது பழுது பார்க்கிறதோ அதுகள் உள்ளடங்க மாட்டுது. அறவீடுகள் 20ஆம் பின்னிணைப்புல குறிப்பிட்டவை தவிர மாதாந்த சம்பளத்தின 40 வீதத்தை விஞ்சக்கூடாது. அப்ப எப்பயுமே பொதுவாக ஒரு அலுவலருடைய சம்பளத்தில இருந்து அறவீடு செய்யப்படுற தொகை அவருடைய சம்பளத்தினுடைய மொத்த தொகைன்ற 40 வீதத்தை மிஞ்சக்கூடாது என்றதை தீர்மானிச்சுதான். அப்ப இஞ்சரமையும் சம்பளம் என்று கருதப்படுறது அடிப்படை சம்பளத்தை தான் குறிக்கும். அப்ப சம்பளத்தினுடைய 40 வீதத்தை விஞ்சக்கூடாது என்ற ஒரு கொள்கை இருக்குது. ஆனால் சில கடன்கள் சில முற்பணங்கள் அந்த 40 வீதம் எல்லையிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்குது. அல்லது சில அறவீடுகள் சில கழிப்பனவுகள் அதுல இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்குது. அதுதான் 20வது பின்னிணைப்புல தாவண விதி கோவையினுடைய 20வது பின்னிணைப்புல சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்றதை நாங்க பார்ப்போம். அப்ப அது என்ன சொல்லியிருக்கின்றால் உச்ச எல்லையினுள் கருத்தில் கொள்ளப்படாத விடயங்கள். அப்ப இந்த விடயங்களை நாங்கள் 40 வீதம் உச்ச எல்லைக்குள்ள பார்க்க தேவையில்லை. இதை தவிர வேற ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் 40 வீதம் உச்ச எல்லைக்கு பார்க்கணும். அப்ப நாங்கள் அவருடைய சம்பளத்திலிருந்து இந்த தொகைகள் அவருடைய 40 வீத உச்ச எல்லைக்குள்ள வருதான்னு பார்க்கல இந்த தொகைகளை கருத்தில் எடுக்க தேவையில்லை. இதுகளை நாங்க விட்டுட்டு மிச்ச ஏனைய கழிப்பனவுகள் 40 வீதத்துக்குள்ள வருதான்னு பார்த்தால் போதுமானது. அப்ப அதுல உங்களுக்கு தெரியும் சட்ட ரீதியான கழிப்பனவுகள் இருக்குது. சட்ட ரீதியான கழிப்பனவுகள் என்று சொல்லப்படுறது அவருடைய சம்மதம் இல்லாமலே சம்பளத்துல கழிக்கப்படுறது. சிலது சட்ட ரீதியற்ற அவற்றை சம்பளத்தோட சம்பளத்துல கழிக்க வேண்டியது இருக்கும்.
அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருடைய 40 வீத எல்லைக்குள்ள உள்ளடங்காத விடயங்கள் விதவைகள் அநாதைகள் ஓய்வூதியத்துக்கு அவர் செலுத்துற பங்களிப்பு. உங்களுக்கு தெரியும், விதவைகள் அநாதைகள் ஓய்வூதியத்துக்கு 20% பங்களிப்பு செலுத்தப்படுது. அப்ப அது வந்து கடந்த ஆண்டு திருத்தப்பட்டிருந்தது. அதுல இருந்து அதுக்கு முதல் வந்து வேறு வேறு வீதங்கள்ல இருந்தது. இப்ப எல்லா அலுவலர்களுக்குமே எல்லா அலுவலர்களுக்குமே 8 வீதமாக திருத்தப்பட்டிருக்குது. அப்ப 8 வீதம் தான். இப்ப முதல் வந்து 6 வீதம் 7 வீதம் என்ற 2 வேறுபட்ட வீதங்கள் இருந்தது. இப்ப வந்து 8 வீதமாக திருத்தப்பட்டிருக்குது. அப்ப அதையும் தெரிஞ்சு வச்சிருங்க. ஏன்னா அது ஒரு பொதுவான ஒரு விடயம். மற்றது திருத்தப்பட்டு இப்ப அண்மையில திருத்தப்பட்ட ஒரு விடயம். அரசு சேவை சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செலுத்துறது. ஒன்றில் விதவேலனாதில் ஓய்வூதியம் அல்லது அரசு சேவை சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செலுத்துறதா இருக்கும் எங்களுக்கு தெரியும். அப்ப அது வந்து இதுக்குள்ள கருத்தில் எடுக்க தேவையில்லை. அடுத்தது வருமான வரி. அப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் வருமான வரி அறவிடுறோம், முளைக்கும் போதே செலுத்தும் வரி என்ற ரீதியில. அப்ப அந்த வருமான வரி அறவீடுகள் 40% எல்லைக்குள்ள கணிப்பிட தேவையில்லை. ஆயுள் காப்புறுதி கட்டணம், விழா முற்பண அறவீடு. அப்ப இந்த கடன்கள்ல விழா முற்பணம் இருக்குது. அந்த விழா முற்பணம் வந்து அதுக்குள்ள கருத தேவையில்லை. அடுத்தது சம்பள முற்பணம். சம்பள முற்பணம்ன்றது எங்களுக்கு தெரியும், ஒருவர் தன்னுடைய விருப்புரிமையை பிரயோகிச்சு ஒரு குறித்த ஆண்டுல சம்பளத்தினுடைய 3 பங்கு முற்பணமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அவ்வாறு முற்பணமாக பெற்றுக்கொண்டால் அது அந்த மாத சம்பளத்திலேயே கழிக்கப்படும். அப்ப அதை வந்து 20% எல்லைக்குள்ள நாங்கள் பார்க்க தேவையில்லை. அடுத்தது மிகை கட்டண அறவீடு. மிகை கட்டண அறவீடு என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு அரசு அலுவலர்கிட்ட இருந்து அறவிடுறதுக்கு தீர்மானிக்கப்பட்ட தொகை, அரசுக்கு ஏற்பட்ட ஏதேனும் அரசுக்கு வெறுமதியான ஒரு தொகையை அறவிடுறதுக்கு தீர்மானிக்கப்பட்டால் அதான் மிகை கட்டணம் என்று சொல்லப்படுறது. எனவே மிகை கட்டண அறவீடோ அல்லது அரைச்சம்பள சம்பளமற்ற அறவீடோ அது வந்து 40% எல்லைக்குள்ள பார்க்க தேவையில்லை. அடுத்தது சொத்து கடன். வீட்டு கடன் என்று இங்கே சொல்லப்படுறது சொத்து கடன். அது காணி வேண்டவோ வீடு வேண்டவோ என்னது கண்டேன்னு வங்கிகளினூடாகத்தான் அது இப்ப வழங்கப்படுதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு, அந்த சொத்து கடன் அறவீடு 40% எல்லைக்குள்ள பார்க்க தேவையில்லை. அடுத்தது லோகூர் சீமாட்டி நிதிய கடன் அறவீடு. லோகூர் சீமாட்டி நிதியம் என்றது அரசு ஊழியர்களுக்கு கடன் வழங்குறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட, அது ஒரு தனிநபரால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிதியம். அப்ப அந்த நிதியத்தின் ஊடாக அரசு ஊழியர்கள் இலகுவாக கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இப்ப வந்து 50,000 ரூபாய் வரையான கடன்கள் அதுல இருந்து வழங்கப்படுது. அப்ப அதுக்கான அறவீடு முதன்மைப்படுத்தி அறவிடப்பட வேணும் என்றது தாவண விதிக்கோவையில ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்குது. அவ்வாறான அறவீடுகள் இந்த 40% எல்லைகளை பார்க்க தேவையில்லை. அடுத்தது அரசாங்கத்துக்கு வழங்கப்படுற நன்கொடைகள். அரசாங்கத்துக்கு ஒரு அரசு அலுவலர் நன்கொடை வழங்குவாரா இருந்தால் அதை பார்க்க தேவையில்லை. அப்ப இவன் தான் 40% எல்லைக்குள்ள கருத்துல கொள்ளப்பட தேவையில்லாத விடயங்கள். அப்ப இது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். வினாவுக்கு வரைக்குள்ள இவ்வளவு ஞாபகத்தில் இருக்கணும், அல்லது குறிப்பிட்ட தரைக்குள்ள அது எங்களுக்கு தெரிஞ்செடுக்க தெரியணும், எது எது வரும் எது வராதுன்னு சொல்லி. ஆனபடியால் இந்த ஸ்லைட்ல கூடின கவனத்தை செலுத்துங்க. அடுத்தது வந்து கடன் தவணைகளை தீர்மானிக்கல எங்களுக்கு பொதுவாக நாங்கள் இறுதியாக ஒரு கடன் வழங்கியல ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர்கிட்ட இருந்து அறவிடுற தொகையை தீர்மானிக்க வேணும். என்னென்னா எங்களுக்கு தெரியும் 40% இல்லைன்றது கருத்துல கொள்ளப்பட வேணும். அப்ப பொதுவாக அவர்கிட்ட இருந்து எவ்வளவு தவணை கட்டணத்தை அறவிடலாம் என்றதை தீர்மானிக்கிறதுக்கு இவ்வாறான ஒரு அட்டவணை தான் பயன்படுத்தப்படுறது. அப்ப இதை நாங்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக தெரிஞ்சிருந்தா சரி, இந்த அட்டவணை எப்படி கணிக்கிறது அதுக்குள்ள எல்லாம் போறதுக்கு இப்ப பரீட்சை நோக்கத்துக்கு தேவையில்லை. அது நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. திணைக்களங்கள்ல பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால் வழங்கப்படும் அனைத்து கடன்களையும், அப்ப கடன் ஒன்று வழங்கியதுல ஏற்கனவே வழங்கின கடன்கள் எல்லாம் பார்த்து அதன் அறவீடுகள் எல்லாம் பார்த்து மொத்தமாக கடன் எவ்வளவு தொகை இருக்குது அரசாங்கத்தால வழங்கப்படுறது என்றதை வச்சு கொண்டுதான் அவர்கிட்ட இருந்து அறவிட வேண்டிய தவணை கட்டணம் தீர்மானிக்கப்படுறது. சில கடன்கள் வழங்கப்படைகள் அதுக்குரிய வீதங்கள் அந்தந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதுக்குரிய அட்டவணைகளும் பின்னணைப்புல இருக்குது. ஆனால் பொதுவாக கடன்கள் வழங்கப்படைகள் இந்த வீதங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்றது தீர்மானிக்கப்படுது. அப்ப வழங்கப்படுற அனைத்து கடன்களையும் ஒரே தொகையாக ஒன்று சேர்த்து கடனை மீள அறவிட வேண்டிய தவணைகள் பின்வருமாறு தீர்மானிக்கப்படும். 10 மாத சம்பளம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு வழங்கப்படுறதா இருந்தால் 10% அறவிடுறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். 10 மாதத்துக்கு மேல 12 மாதம் வரைக்கும், 10 மாதமான இடர்கடன் போன்றவை 10 மாதத்துக்குள்ள வழங்கப்படுறது. அப்ப 10 மாதத்துக்குள்ள என்றால் அவற்றை சம்பளத்தின் 10% அறவிடப்பட வேணும். எல்லாத்தையும் சேர்க்க இல்லையா, தனி ஒரு கடன் இல்லை. இறுதியா கடன் வழங்கல ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு எத்தனை மாத சம்பளம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறத பொறுத்து. 10 மாதத்துக்கு மேல ஆனா 12 மாத சம்பளம் வழங்கப்படைக்கல 15% சம்பளத்தில் அறவிடப்படக்கூடியவாறு தவணை கட்டணம் தீர்மானிக்கப்பட வேணும். அடுத்தது 1 வருடத்துக்கு மேற்பட்ட 2 வருடம் வரையான கடன் 20%, 2, 3 25%, அடுத்த 30%, 35%, 40%, 5 வருடத்துக்கு மேலே என்றால் 40% அறவிடப்பட வேணும். உங்களுக்கு தெரியும் 40 வீதத்துக்கு மேல அறவிடுறது இல்லை.
அப்ப இந்த வகையில தான் அவர்களுடைய கடன் அறவீடு தீர்மானிக்கப்படணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில நேரம் ஒரு வகை கடனை மட்டும் ஒரு ஆள் எடுத்திருந்தால் இந்த இதன்படிதான் இப்ப தவணை கட்டணம் எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் அதை விட குறைஞ்ச அளவுல தான் அவருடைய கடன் இருந்தால் இந்த அளவு வீதத்துக்கு சம்பளத்திலேருந்து அறவிடணும். அப்ப எனவே தவணை கட்டணத்துல தொகை அதிகரிச்சு அறவுற தவணைகளோட எண்ணிக்கை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு வகை கடனை மட்டும் சில நேரம் பெற்றுக்கொள்ற ஒருவரா இருந்தார். அப்ப 10 மாத சம்பளம் வரைக்கும் 10% 10ல இருந்து 12 வரைக்கும் 15%. அது முதல் ரெண்டையும் ஞாபகம் வச்சிருந்தால் பிறகு 2 வருடம் வரைக்கும் 20%, 3க்கு 25, 4க்கு 30, 5க்கு 35, 5க்கு மேலே 40% வரைக்கும் வரும். இந்த வீதங்களை ஞாபகம் வச்சுங்க. சில நேரங்கள்ல எங்களுக்கு இது வேற ஒன்றுக்குமே தேவையில்லை, ஆனால் இந்த இவ்வளவு கால சம்பளத்துக்கு இத்தனை வீதம் என்று தெரிஞ்சிருந்தால் அது ஒரு வினாவாக வந்தால் நாங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது அறவிட ஆரம்பிக்க வேண்டியது கடன் வழங்கிய மாதத்துக்கு அடுத்த மாதத்துல இருந்து. இப்ப கடன் நாங்க பெற்றுக்கொள்ள கடன் ஏப்ரல் மாதத்துல நாங்க பெற்றிருந்தோம் என்றால் அது எத்தனையாம் தேதி பெற்றிருந்தாலும் பரவாயில்லை, மே மாதத்துல இருந்து தான் அறவீடு ஆரம்பிக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் அடுத்த மாதத்துல இருந்து தான். ஆனால் வழங்கின தினத்திலிருந்து வட்டி. அப்ப முதல் மாதத்துக்கு மட்டும் பாக்கிக்கல, அதுக்கு முதல் மாதம் வழங்கியிருந்தால் அந்த குறைக்காலத்துக்குரிய வட்டி, இந்த மாதத்துக்குரிய வட்டி எல்லாம் சேர்த்து தான் அறவிடப்படும். அப்ப கடன் தவணை அறவிடுறது அடுத்த மாதத்துல இருந்து, ஆனா வழங்கிய தினத்திலிருந்து வட்டி கணிப்பீடு செய்து அடுத்த மாத தவணையோட சேர்த்து அறவிடப்படும். விழா முற்பணம் வங்கியூடாக வழங்கப்படுகிற கடன்கள் தவிர மிச்ச எல்லா கடனுக்கும் 4% வீதம். விழா முற்பணத்துக்கு வட்டி இல்லைன்றது உங்களுக்கு தெரியும், அதை ஞாபகத்தில் வச்சிருங்க. வங்கி ஊடாக வழங்கப்படுற கடன்களுக்கு காலத்துக்கு காலம் திரைசேரியும் வங்கியும் தீர்மானிச்சு அது சுற்றுலத்தினூடாக வெளியிடப்படுகிறது என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அவை தவிர ஏனைய எந்த வகை கடன்களாக இருந்தாலும் அதுக்கு 4.2 வீதம் வருடாந்த வட்டி அறவிடப்படும். அப்ப மிக குறைந்த ஒரு வட்டி வீதம் உங்களுக்கு தெரியும். இப்ப மிக வட்டி வீதம் குறைந்த நேரத்திலேயே வங்கியில நாங்கள் வைப்பு செய்கிற தொகைக்கு மாத வட்டி வீதம், வருட வட்டி வீதம் இதை விட கூடின தொகை தான் வங்கியில சேமிப்பு கணக்குக்கு வழங்கப்படுது. எனவே மிக குறைந்த வட்டி வீதத்துல கடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதான் அந்த சலுகை என்ற அடிப்படையில இந்த கடனை கொண்டு வருது. அறவிட வேண்டிய வட்டி பின்னணைப்பு 21க்கு அமைவாக தீர்மானிக்கப்படும். அதுல சொல்லி இருக்குது எந்தெந்த கடனுக்கு எப்படி தவணை கட்டணம் தீர்மானிக்க வேணும், வட்டி அறவிட வேணும் என்று சொல்லி. அது 21 என்றது மட்டும் சில நேரம் தேவைக்கு ஞாபகம் வச்சிருந்தா சரி வழி, அந்த அட்டவணை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விடயங்கள். இப்ப கடன் அல்லது வட்டி முழுமையாக செலுத்த முடியும் வரைக்கும் அதன் மூலம் கொள்வனம் செய்யப்பட்ட வாகனமோ அல்லது ஆதனமோ தொடர்பாக அரசுக்கு உரிமை இருக்குது. இப்ப இந்த ஏற்பாட்டுல மாற்றம் பெறும். ஏனென்றால் இது வங்கியூடாகத்தான் வழங்கப்படுறபடியா வங்கி தான் அந்த உரிமையை வச்சிருக்குது. அனுமதித்த அதிகாரியின் முன் அனுமதி இல்லாம அதை விற்பனை செய்யறதோ அடகு வைக்கிறதோ உடமை மாற்றுதலோ கூடாது. அப்ப இது சொல்லப்பட்டிருந்தாலும் இது இப்போ நடைமுறைக்கு பொருத்தம் இல்லாத ஒரு ஏற்பாடு. ஆனால் நான் இதிலிருந்து எடுக்கல இருந்தால் தாபன விதிக்கோவையில் இந்த பிரிவு நீக்கப்பட இல்லை. அப்ப அந்த கடனை வங்கியூடாக வழங்குறது வங்கிக்குத்தான் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கொழிய இந்த ஏற்பாடுகள் நீக்கப்பட இல்லை. ஆனால் அந்த ஏற்பாடுகளை நீங்க வாசிக்கல. அந்த கடன் எங்களுக்கு தெரியும், கொள்ளோனா செய்யப்பட்ட வாகனமோ ஆதனமோன்றது அந்த 2 கடனுமே வங்கியினூடாகத்தான் வழங்கப்படுது. அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட்டால் மீதி தொகையை உடன் செலுத்தப்பட வேணும். சரிதானே? அப்படி அனுமதியோட விற்கிறதோ அல்லது உடம்பு மாற்றம் செய்யறதோ ஏதாவது மேற்கொள்ளப்பட்டால் அந்த அன்றைய தினத்துல அப்ப அனுமதி இல்லாம தானே செய்யலான்னு சொல்லியிருக்கு. அப்படின்றால் அவர் தன் வாகனத்தை விற்க போனால் வாகன கடன் எடுத்தோரால் விற்கிறதுக்கு அனுமதியை கேட்கலாம். கேட்டா வித்தா அந்த தொகையை முழுமையா மீள செலுத்த வேணும் என்றுதான் சொல்லியிருக்கு. ஆனால் இப்ப இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் வங்கியோட தீர்த்து கொள்ள வேண்டிய விடயமா இருக்கும். என்றால் வங்கிட்டு தான் இந்த பொறுப்புகள் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கடன் மூலம் கொள்ளணும் செய்யப்பட்ட வாகனத்தை கடன் தொகைக்கு அல்லது நிலுவத் தொகைக்கு குறையாத பெறுமதிக்கு காப்புறுதி செய்ய வேணும். முழு காப்புறுதி செய்ய வேணும். அது முந்தைய அப்படித்தான் இப்பயும் அதே ஏற்பாடு தான். ஏன்னா முழு காப்புறுதி அதனுடைய பெறுமதிக்கு கடன் தொகைக்கு அல்லது கடனுடைய நிலுவத் தொகைக்கு குறையாது. காப்புறுதி செய்யல காப்புறுதியினுடைய பெறுமதியை உண்மையா காப்புறுதிதாரர் தான் தீர்மானிப்பார். ஆனால் எங்களுக்கு இந்த நிபந்தனை என்றால் எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அல்லது நிலுவத் தொகை இருக்கோ அதை விட குறைஞ்ச தொகைக்கு காப்புறுதி செய்யக்கூடாது. அதை விட கூடின தொகைக்கு தான் காப்புறுதி செய்ய வேணும். அது முழுமையான காப்புறுதி செய்யப்பட வேணும். 3ஆம் நபர் காப்புறுதி அல்ல. கொள்வனவு செய்த வாகனம் அல்லது ஆதனத்துக்கு ஏற்படும் திடீர் விபத்து, சேதம், நட்டம் காரணமாக அல்லது கொள்வனவு செய்ய முன்னர் பணம் காணாமல் போதல் போன்ற இழப்புகளுக்கு அதுக்காக அலுவலர் இந்த கடனை செலுத்த வேண்டும் என்ற பொறுப்புல இருந்து விடுபட மாட்டார். ஏனென்றால் கடனை பெற்றுட்டு அதுக்கு அது அவருடைய தனிப்பட்ட இடராகத்தான் கருத்துல கொள்ளப்படும். அப்ப இதுல இந்த சொத்து கடன் வாகன கடன் தொடர்பான ஏற்பாடுகளை நாங்கள் சும்மா மேலோட்டமா வாய்ச்சி கொண்டு போனா சரி. ஏனென்றால் அது வங்கி தொடர்பான நிபந்தனைகளுக்குள்ள தான் எங்களுக்கு பொருத்தப்பாடுடையதான் வரப்போகுது. ஆனால் நீக்கப்படவில்லை என்றதை நான் திருப்பி திருப்பி என்னதுக்காக சொல்றேன், சில நேரம் கேள்வியை செட் பண்ணிக்கல அதுல இருந்து ஒரு வினாவை எடுக்கலாம். எடுக்கக்கூடாது இல்லை, தவணை விதிக்கோவையில் இருக்கிற ஏற்பாடு. சரிதானே? அப்ப நாங்கள் அதை நீக்கி இருக்க வேண்டும். நீக்கப்படும் வரைக்கும் அது இருக்குது.
ஆனபடியால் வினாவை தெரிந்தெடுப்பவர்கள் இதிலிருந்து வினாவை தெரிந்தெடுக்கிறார்கள்ன்றது அவர்களுடைய இதை பொறுத்தது. ஆனபடியால் நாங்கள் அதை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். வாகனம் ஒன்று சொந்தமாக வைத்திருக்கும் அலுவலர் முழுமையாக விற்பனை செய்தல், கொள்வனவு செய்ய உள்ள வாகனத்தின் பெறுமதியின் ஒரு பகுதிக்கு பதிலீடு செய்தல் அல்லது முழுமையாக உரிமை மாற்றம் செய்தல் தவிர வாகன கொள்வனவுக்காக கடன் வழங்கலாது. சரிதானே? முழுமையா அவற்றை உரிமையா வரணும். சரிதானே? முழுமையாக என்றதை தவிர வாகன கொள்வனவுக்காக ஒரு கடனை வழங்கலாது. கடனுக்கான விண்ணப்ப மாதிரி படிவம் கடன் வழங்கும் அதிகாரியால தயாரிக்கப்பட வேணும். அப்படியான விண்ணப்பத்திலே என்ன சொல்லி ஏனென்றால் தேவையான தகவல்கள் உள்ளடக்கி விண்ணப்ப படிவம் தயாரிக்கப்பட வேணும். கட்டாயம் இந்த கடன் தொடர்பான விண்ணப்பங்கள்ல தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றது 2012ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட ஒரு விடயம். ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட வேணும். மிதிவண்டி கொள்வனவு கண்டா பொது 251 படிவங்களை ஞாபகத்தில் வச்சிருங்க. அப்ப மிதிவண்டி கொள்வனவுக்குரிய ஒப்பந்தம் 251, வங்கிகள் மூலம் வழங்கப்படுவதை தவிர ஏனைய கடன்களுக்கு 272. சரிதானே? அப்ப 251 பொது 251 பொது 272 என்ற 2 ஒப்பந்த படிவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது மிதிவண்டி கொள்வனவுக்கு 251, ஏனைய கடன்களுக்கு வங்கி மூலம் வழங்குற கடனுக்கு நாங்கள் ஒப்பந்தம் செய்ய தேவையில்லை தானே, ஏனைய கடன்களுக்கு 272. அப்ப பிணை முறை ஒன்று எழுதப்பட வேணும், இல்லாட்டி ஒப்பந்தத்துல முத்திரை ஒட்டப்பட வேணும். அப்ப பிணை முறை எழுதினால் அது சட்ட ரீதியான இன்னும் பெறுமதியான ஒரு ஆவணம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல பிரச்சனை இல்லை. அப்படி பிணமுறுதி முறை எழுதப்படாமல் இந்த ஒப்பந்தம் மட்டும் இருக்குமா இருந்தால் ஒப்பந்தத்துல முத்திரை தேவையான முத்திரை ஒட்டப்பட வேணும். இப்ப ஆக குறைந்த முத்திரையினுடைய பெறுமதி உங்களுக்கு தெரியும் 25 ரூபாய் முத்திரை ஒட்டப்பட வேணும். பிணைமுறை தேவையா இருந்தால் பொது 158ல கைச்சாத்திடல் வேணும். முத்திரைகள் அதுக்கேற்றவர் தேவைப்படுத்தபடி அந்தந்த காலத்தில் இருக்கிற தேவைக்கேற்றவரை ஒட்டப்பட வேணும். அப்ப பொது 158, அப்ப பொது 251, பொது 272, பொது 158 இந்த 3 படிவங்கள் கடனோட சம்பந்தப்பட்ட பொது படிவங்கள் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பிணைமுறை என்றது பொது 158, ஒப்பந்தங்கள்ல மிதிவண்டிக்காக 251, ஏனையவற்றுக்காக 272. பிணையாளர் தேவைப்படும் போது அந்த பிணையாளர் தகுதியான பொருத்தமான ஒருவரா இருக்க வேணும். பிணைப்பண நிபந்தனைகளை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர் என்று திணைக்கள தலைவர் திருப்திப்பட வேணும். அப்ப தச்சுவா பிணை நாங்கள் கேட்கிறது, பிணையாளரை கேட்கிறது கடன் பெற்றுக்கொள்றவர் செலுத்தாட்டி அதை செலுத்துறதுக்கு. எனவே அதுக்குரிய ஆற்றல் உள்ள இயலுமை உள்ள ஒருவரை, பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்ய வேணும். அப்படி பிணையாத்த வைக்கிற ஒரு ஆள் தொடர்பாக அதை ஏற்றுக்கொள்ள அதை திணைக்கள தலைவர் அது சம்பந்தமாக திருப்திப்பட்டுக் கொள்ள வேணும். கடனாளியின் கட்டுப்பாட்டுல கடமையாற்றும் ஒருவர் பிணையாளியாக அங்கீகரிக்கப்பட மாட்டார். அப்போ ஒரு கிளை தலைவராக இருக்கிற ஒரு ஆள் கீழே வேலை செய்யற ஒரு ஆளை பிணையாளியா வைக்கலாது. ஏனென்றால் அது கட்டாயத்தின் பேர்ல செய்யப்படலாம் அல்லது செல்வாக்கு செலுத்தப்படலாம் என்ற ரீதியில அது ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை. அப்போ ஒருவருடைய யார் கடனை பெற்றுக்கொள்றாரோ அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே அல்லது மேற்பார்வின் கீழே கடமையாற்ற ஒருவர் அவருக்கு பிணை வைக்க முடியாது. அப்ப அதுக்காக நாங்கள் பொதுவா சொல்லுவோம் என்ற இதான் இங்க சொல்லியிருக்க ஏற்பாடு. அப்ப நாங்கள் பொதுவா சொல்லுவோம் என்றால் பிணை வைக்கிறோம்னால் அந்த பதவிக்கு சமனான அல்லது வேற ஒரு ஆள் தான் வைக்கலாம், கீழ்நிலை பணியாளர் வைக்கலான்னு அதுக்குரிய உண்மையா இங்க இருக்கிற ஏற்பாடு அதுதான். அப்ப அவருடைய கட்டுப்பாட்டில் கடமையாற்ற ஒருவர். சரிதானே? அப்ப இதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் அதை சொல்றோம். அப்ப ஒரு முகமது உதவியாளர் கடன் எடுக்கிறேன்றால் ஒரு OS வேண்டியலாது என்று சொல்றதுக்குரிய காரணம் அதுதான். ஏனென்றால் முறையற்ற செல்வாக்கு அங்க பிரயோகிக்கப்படலாம் அல்லது கட்டாயப்படுத்தப்படலாம் என்ற ரீதியில. கடனாளியாக அல்லது பிணையாளியாக அரசுக்கும் லோகூர் சீமாட்டி நிதியத்துக்கும் செலுத்த வேண்டிய தொகை 5 வருட சம்பளத்துக்கு அதிகமாக இருந்தால் அல்லது மாதாந்த அறவுகள் 40% அதிகமாக இருந்தால் அவர் பிணை வைக்கிறார். அப்ப உண்மையிலேயே நாங்கள் இந்த 40% எல்லையே பெரும்பாலான திணைக்களங்கள்ல கடன் வழங்குறாக்களுக்கு பார்க்கறாங்க. ஆனால் உண்மையா பிணையாளிக்கும் பார்க்க வேணும். அப்ப பிணையாளிக்கு என்ன நிபந்தனை சொல்லியிருக்கின்றால், ஒன்று அவர் மொத்தமாக செலுத்த வேண்டிய கடன் 5 வருட சம்பளத்தை விட கூடவா இருந்தால் அவர் பிணை வைக்கிறதுக்கு தகுதி இல்லை. அல்லது அவர் லோகூர் சீமாட்டி நிதியத்துக்கும் அரசுக்கும் செலுத்த வேண்டிய கடண்ட அறவீடு அவருடைய சம்பளத்தின் 40% விட அதிகமா இருக்குமா இருந்தால் அவர் பிணை வைக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனா இதெல்லாம் நாங்கள் பரீட்சை நடைமுறை ரீதியாக அவ்வளவு தூரத்துக்கு பார்க்காத ஒரு விடயம். ஆனால் பரீட்சைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், ஒரு பிணையாளி எவ்வாறான தகமைகளை கொண்டிருக்க வேணும். அதான் இந்த ஸ்லைட்ல சொல்லப்படுறது. ஒன்று கடனாளிக்கு நேரடியாக கீழே கடமையாற்றவராக இருக்கக்கூடாது. அடுத்தது அந்த பிணை நிபந்தனையை பூர்த்தி செய்யறதுக்குரிய தகமையுடைய பொருத்தமானவராக இருக்க வேணும். அடுத்தது 5 வருட சம்பளத்துக்கு மேற்பட்ட கடன் பெற்றவராகவோ அல்லது 40% மேல கடன் அறவீடு செய்யப்படுபவராகவோ இருக்கக்கூடாது. சரிதான்? அப்படியானாக்கள் பிணை வைக்கலாது. கடன் செலுத்தி முடிக்கப்பட முன்னர் ஓய்வு பெறுதல் அல்லது வேறு காரணத்தால சேவை முடிவுறுத்தப்பட உள்ள அலுவலரை பிணையாளராக முன்வைப்பதா இருந்தால்
சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் 5 வருஷத்துல கடனை செலுத்தணும். அப்ப நாங்க இப்ப 57 வயதுல இருக்கிற ஒரு ஆள பிணையா வைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அவர் 3 வருஷம் தான் சேவையில இருப்பார். எனவே 5 வருட கடனுக்கு 3 வருஷம் சேவையில இருக்கிறவர் பிணை வைக்கிறது பொருத்தம் இல்லை. எனவே அப்படியான ஒரு ஆளை பிணையா வைக்க வேணும் என்றால் அதுக்காக ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பிணையாளரா முன்வைக்கிறதா இருந்தால், வைக்க இயலான்னு சொல்லப்படையில, அப்படி பிணையாளரா வைக்கிறதா இருந்தால் அவர் சேவையிலிருந்து நீக்கிறதுக்கு முன்னர் ஏற்கக்கூடிய வேறு பிணையாளரை முன்வைக்கிறத உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் வழங்க வேணும். அப்ப கடனாளி அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அப்ப அதன் அடிப்படையில அவர் அந்த உறுதிப்படுத்தலை கொடுக்கறதன் அடிப்படையில கடன் முடிவடைகிறதுக்கு முன்னர் ஏதேனும் ஒரு வகையில சேவையை விட்டு செல்ல இருக்கிற ஒருவர் பிணையாளியாக ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு அனுமதிக்கலாம். சரிதானே? அப்ப அந்த 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 நிபந்தனையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சாதாரணமா இப்ப விளங்கினா, ஏன்னா சில நேரம் பல விடயங்கள் புது விடயங்களா இருக்கும். ஏன்னா இது நாங்கள் பொதுவாக பரிச்சயம் இல்லாத விடயங்களா இருக்கும். நல்லபடியால் ஒருக்கா பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. மற்றபடி அதுல விளங்கிக் கொள்றது கடினமான விடயங்கள் ஒன்றும் இல்லை. பிணையாளர் இடைநிறுத்தப்பட்டால் அல்லது இறந்தால் அல்லது சேவை முடிவுறுத்தப்பட்டால், ஒருவர் பிணை வச்சிருக்கிறார், பிணை வச்சவர் சேவையை விட்டு இல்லாம போயிட்டார் அல்லது இறந்துட்டார் அல்லது ஏதோ ஒன்று என்றால் 1 மாதத்துக்குள்ள வேறொரு பணியாளரை முன்வைக்கணும். இதுவும் நாங்கள் செய்யறது இல்லை. சில பேர் கடனாளிகள் இல்லாம போற சந்தர்ப்பத்துல பிணையாளர் தருணா பிணையாளர்களும் அரச சேவையில இல்லாம இருக்கிற சந்தர்ப்பங்கள் கணக்கே இருக்குது. அப்ப அது கணக்காய்வு ஐயாவினாக்கு உள்ளாகைகள் உண்மையிலேயே அது கடன் வழங்கியவர்களுடைய தவறு. ஏன்னா அந்த பிணையாளர் ஏதோ ஒரு வகையில அரசு சேவையை விட்டு இல்லாம போனாருன்னா, ஒரு ஆள் அரசு சேவையை விட்டு இல்லாம போனால் நாங்கள் அவருடைய கடன் தொகையை மட்டும்தான் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவர் பிணை ஏதாவது வச்சிருக்கிறாரான்னு பார்க்க வேணும். எங்களுக்கு தெரியும், ஒருவரை ரிசைன் பண்ண அனுமதி கேட்கலையோ அல்லது ஒருவரை வேறு அரச நிறுவனத்துக்கு வெளியில விடுவிக்கலையோ கூட அவர் பிணை பிணை கொண்டு வச்சிருந்தார் இருந்தால், பிணை உடன்படிக்கை கொண்டு அரசாங்கத்தோடு செய்திருந்தால் அது வேறொருவர் அதை பொறுப்பேற்க வேணும் என்ற நிபந்தனை அந்தந்த இடங்கள்ல இருக்குது. அப்ப இது உண்மையா பரிசீலிக்கப்பட வேணும். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல இது கவனத்துல கொள்ளப்படுற இல்லை. ஆனபடியா தான் சொல்றேன், இது புதிய புதிய விடயங்கள் எங்களுக்கு நடைமுறையில நாங்கள் இதை அறிந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் மிக குறைவா இருக்கும். அப்ப பிணையாளர் தொடர்பாகவும் பார்க்க வேணும். ஒருவர் பதவியை விட்டு போய்க்கல அவர் வைத்த பிணைகள் தொடர்பாகவும் நாங்கள் பார்த்து அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேணும். அவ்வாறு பிணையாளரை வைக்க தவறுபடுறது நிலுவையுடன் செலுத்துமாறு கட்டளையிடுறதோட சரிதானே? இப்போ 1 மாதத்துக்குள்ள பணியாளரை முன்வைக்கணும். அப்படி ஒரு புதிய பணியாளரை அவர் வைக்கல என்றால் நாங்கள் கடனாளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அப்ப உடனடியா முழு தொகையும் செலுத்த சொல்லி சொல்லணும். அப்படி அவர் செலுத்தும் வரைக்கும் அல்லது பணியாளரை முன்வைக்கும் வரைக்கும் அந்த முதல் கொடுத்த அதே தண்டனை, தவணை பணத்தை 2 மடங்காக்கி வட்டியையும் 5 வீதமா அதிகரிக்க வேணும். சரிதானே? அப்ப இது சொல்லப்பட்டிருக்கிற விடயம். அப்ப இதையும் பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப பணியாளரால் முன்வைக்க தவறினால், ஒரு பணியாளர் இல்லாம போனால் பணியாளரை முன்வைக்க வேண்டியது 1 மாதத்துக்குள்ள முன்வைக்க வேண்டியது அலுவலருடைய பொறுப்பு. தொடர்ந்தும் தாமதித்தால் அட்டோனிக் தத்துவமுடைய எந்த ஆவணத்தையும் உடைமை கொள்ள திணைக்கள தலைவர் நடவடிக்கை எடுக்கலாம். சரிதானே? அவர் அப்படி 2 மடங்கு விட்டு கொண்டிருக்கையிலேயும் இன்னும் பணியாளரை கொண்டு வந்து ஒரு தடவை முன்வைக்கிறதுக்கு அவர் தாமதிக்கிறார் என்றால் அதுக்கு உரிய வேற சொத்துக்கள் இருந்தால் அதை உடைமை கொள்றதுக்கு, அரசாங்கத்துக்கு உடைமையாக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய பணியாளரை முன்வைக்கும் வரைக்கும் பணியாளராக உள்ள அலுவலரை கேட்டு விலகவோ ஓய்வு பெறவோ அனுமதிக்க கூடாது. ஆனால் கட்டாய ஓய்வு பெறும் வயது வந்தால் ஒன்றும் செய்யலாது தானே? அப்ப ஆனபடியா கேட்டு விலகலன்னா நாங்க சொல்லலாம், இதை புதிய பணியாளர் பொறுப்பு வைக்கும் வரைக்கும். ஏன்னா அங்க அந்த நிபந்தனை இருக்குது. அப்ப ஓய்வு பெறதுக்கோ அல்லது கேட்டு விலகிறதுக்கோ பணியாளரை நாங்கள் அனுமதிக்க கூடாது. எனவேதான் நான் சொல்றேன், அவருடைய பதவி முடிவுற சந்தர்ப்பங்கள்ல பார்க்க வேணும். அது கட்டாய ஓய்வு பெறும் வயது ஓய்வு பெறதுக்கு எப்படியும் பொருத்தப்பாடு எடுக்கல தான் எப்படியும் பணியாளரை முன்வைக்கிற பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேணும் என்றதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. புதிய பணியாளர் செலுத்துறதுக்கு எஞ்சியுள்ள தொகைக்கு தான் பணியாளி ஆவார். சரிதானே? எப்ப பணியாளி மாற்றப்படுறாரோ அப்ப எவ்வளவு நிலுவை இருக்கோ அந்த தொகைக்கு தான் அவர் பணம் வைக்கிறார். அப்ப அந்த தொகைக்கு தான் அவர் பொறுப்புடையவரா இருப்பார். புதிய பிணைமுறை கைச்சாத்திடப்படாமல் முன்னைய பிணைமுறை ரத்து செய்யப்படக்கூடாது. அப்ப பிணைமுறை ஒன்று இருந்தால் அந்த பிணையை செலுத்துறதுக்காக சட்ட ரீதியாக ஒப்பமிட்டு நிறைவேற்றப்படுற ஒரு சாதனம் தான் பிணைமுறை. எனவே புதிய பிணைமுறை ஒன்று நிறைவேற்றப்படாமல் முன்னைய பிணைமுறை ரத்து செய்யப்படக்கூடாது. பின்னிணைப்பு 22 குறிப்பிட்டவாறு புறக்குறிப்பிட்டு ஒப்பமிடுவதன் மூலம் முன்னைய பிணைமுறை ரத்து செய்யப்படலாம். எப்படி எழுதி ஒப்பமிட்டு ரத்து செய்யப்பட வேணும் என்று சொல்லி சொன்னால், இந்த பிணைமுறை ரத்து செய்யப்படுகிறது என்றதை எழுதி முன்னைய பிணைமுறை ரத்து செய்யப்பட வேணும். சரிதானே? அப்ப எங்களுக்கு தேவை என்னென்றால் ஒரு பிணைமுறையை ரத்து செய்யல புதிய பிணைமுறை ஒன்று உருவாகாம, அதாவது கடன் முடிஞ்சதென்றால் பிணைமுறை காலாவதியா போயிடும். இல்லாமல் கடன் இருக்கைகளை பிணைய மாத்தேகளை பிணைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்றால் ஒரு பிணைமுறை ஒன்று நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அந்த பிணைமுறையை ரத்து செய்யலாம். அந்த விடயத்தை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி.
அடுத்தது வெளிநாட்டு தொழிலுக்காக சம்பளம் பெற்ற லீவு கோரும் அலுவலர் அதற்கு முன்னர் கடன் தொகை எல்லாத்தையும் மீள செலுத்த வேணும். சரிதானே? வெளிநாட்டு லீவுக்கு போறதுக்கு முதல் கடன் தொகை முழுவதையுமே மீள செலுத்த வேணும். உறுதிப்படுத்தப்படாத அலுவலருக்கு கடன் வழங்கப்படும் போது, அதாவது பதவியில உறுதிப்படுத்தப்படாத அலுவலருக்கு கடன் வழங்கப்படும் போது நடத்த திருப்தியானது என்றும் அவர் உறுதிப்படுத்தப்படாம இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, அதாவது அவர்ல குறைபாடுகள் ஒன்றும் இல்லை, எப்படியும் அவருக்கு உறுதிப்படுத்தல் கிடைக்கும் என்றும் திணைக்கள தலைவர் அத்தாட்சிப்படுத்தவன். சரிதானே? அப்பதான் உறுதிப்படுத்தப்படாத அலுவலருக்கு கடன் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் நாங்கள் பிரயோகிக்கிறோம். அப்ப புதிய விடயங்களா இருக்கும், மனவடிய இப்படி எல்லாம் இருக்குது என்று யோசிச்சாலே அது ஞாபகத்துல நின்று. மீள செலுத்தும் நிபந்தனைகளை மீறும் அலுவலருக்கு பின்னர் கடன் பெற்றுக்கொள்ளும் உரிமை அற்றுப்போகும். சரிதானே? அப்ப கடன் தொடர்பாக செய்து கொள்ற ஒப்பந்தத்தின்படி அந்த நிபந்தனைகளின்படி கடனை மீள செலுத்த தவறுற அலுவலருக்கு பிறகு ஒரு கடனை பெற்றுக்கொள்ற உரிமை இல்லாம போகும். அதே நேரம் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் மொத்த தொகையையும், அதாவது நிலுவையா இருக்கிற மொத்த தொகையை மீள செலுத்தவும் கட்டளையிடப்படுறதுக்கு முடியும். சரிதானே? அந்த விடயங்களை பாருங்க. தவறுடைய தன்மையை கருத்துல கொண்டு, அதாவது மீள செலுத்துற அந்த நிபந்தனையை மீறின அந்த தவறுண்ட தன்மை, அதன் பாரதூர தன்மையை கருத்துல கொண்டு முழுமையாக கடன் மீள அறவிடப்பட்டிருந்தால் செயலாளர்கிட்ட அனுமதியோட திருப்பி ஒருக்கா கடனை வழங்க முடியும். சரிதானே? கடன் வழங்க இயலாதுன்றதான் முதல் கட்டத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் நிபந்தனையோட மீளவும் கடன் வழங்குறதுக்கு அவரை அனுமதிக்க முடியும். என்ன நிபந்தனை என்றால் முழுமையாக அந்த தொகையை செலுத்தி இருக்க வேணும். அதே நேரம் கடனுடைய அந்த மீறியமையினுடைய தன்மையையும் பார்க்க வேணும். அப்ப அதை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தால் மீள கடன் செலுத்தலாம். ஆனால் இரண்டாவது முறையும் அந்த நிபந்தனைகள் அவர் மீறுவாரா இருந்தால் அவர் தன்னுடைய சேவை காலத்துல கடனை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமை அவருக்கு இல்லாம போயிடும். அவருடைய சேவை காலத்திலேயே கடன் இல்லாம போயிடும். சரிதானே? 10 வருடத்துக்கு இதெல்லாம் பொதுவான நிபந்தனைகள். அப்ப இது பொதுவா சொல்லணும். அந்தந்த கடன்ல அந்தந்த விடயம் சொல்லப்படும். இப்ப 10 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு அலுவலருக்கு பிண தேவையில்லை என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனால் டிஸ்ட்ரஸ் லோன்ல சொல்லப்படும். சரிதானே? இப்ப இடர்கடனுக்கு அது அந்த இது வரைக்குள்ள பார்ப்போம். இப்ப நீங்க கனதூரம் யோசிக்காங்க, இது முடிஞ்ச பிறகு யோசிங்க ஏதாவது வேறாத விடயங்கள் இருந்தால். அப்ப அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், யாராவது ஒரு அலுவலர் ஒரு கடன் நிலுவை இருக்கைக்குள்ள அவர் சேவையை விட்டு ஒரு மரணம் அடைவதன் காரணமாக, அல்லது இது ஒரு வகையில சேவை முடிவுறுத்தப்படுவதன் காரணமாக, அல்லது விடுவிக்கப்படுற சந்தர்ப்பங்கள்ல அவர்களுடைய கடன் நிலுவை தொடர்பான ஏற்பாடுகள். அப்ப ஒருவருடைய சேவை முடிவுறும் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் குறைந்த தவணைகள்ல கடனை அறவிட முடியும். ஆனா 40% எல்லையை விஞ்சி அறவிடையில அது ஏற்கனவே நாங்க பார்த்ததை தவிர மிச்சம் எல்லாம் 40% பார்க்கணும். ஆனால் அவர்களுக்கு அறவிடக்கூடிய 40% எல்லை இருந்தால், உதாரணத்துக்கு அவர் ஏதேனும் ஒரு காரணத்தால முன்னுக்கு அவருடைய சேவை முடிவுறக்கூடிய சாத்தியம் இருக்குன்னால் நாங்கள் தவணை பணத்தை கூட்டி விரைவில் கடனை அறவிடுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காக 40% தாண்டி அறவிட முடியாது. பொதுவாக சேவை முடிவுறும் முன்னர் மொத்த கடனையும் அறவிடக்கூடியவாறு தான் கடன் வழங்கியர்களையே கடனை வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்ய வேணும். அப்ப அதில் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டுதான் கடன் வழங்கப்படுறது. ஆனால் ஓய்வு பெற முன்னர் கடன் தொகை அறவிடப்பட முடியாட்டியும் முடியாத சந்தர்ப்பத்திலையும் கூட, இப்போ ஓய்வு பெறதுக்கு அவருக்கு 2 வருஷம் தான் இருக்குது, அல்லது அந்த தவணை பணத்தை கட்டணத்தை பாக்கிக்கல அவர்கிட்ட ஓய்வு பெறதுக்கு முன்னர் அறவிட்டு முடிக்க முடியாது, அவர்கிட்ட 40% இல்லைக்குள்ள என்றாலும் கூட பின்வரும் கடன்கள் வழங்கலாம். அப்ப ஓய்வூதியம் பெற்று போற ஒருவருக்கு ஓய்வு பெற தினத்துக்கு இடையில அறவிடக்கூடிய வகையில தான் கடன் வழங்கப்பட வேண்டும். ஆனால் சில கடன்கள் அப்படி அறவிட்டு முடியாட்டியும் கூட வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுது. அப்ப அது என்ன வகையான கடன்கள் என்றால், ஒன்று கடமையை நிறைவேற்றுவதற்காக மோட்டார் வாகன கடன் அல்லது மோட்டார் சைக்கிள் கடன். சரிதானே? அப்ப இது ஓய்வு பெறதுக்கு முன்னர் அறவிட முடியாத சூழ்நிலையிலையும் வழங்கலாம். அடுத்தது இடர்கடன், அடுத்தது சொத்து கடன், அடுத்தது விழாமுற்பணம். இந்த மூன்றுமே ஓய்வு பெறதுக்கு முன்னர் அறவிட்டு முடிக்க முடியாது என்ற சூழ்நிலையிலையும் வழங்கலாம். வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். எங்களுக்கு தெரியும் அதுல மீதி இருந்தால் ஓய்வூதியத்துல பணிக்கொடையில அறவிடுறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என்றதுக்காக தான் இது சொல்லப்படுது. சரிதானே? அப்ப என்னென்ன கடன் வழங்கலாம்னு பாருங்க. 8 கடன்கள்ல இந்த 4 கடன் மட்டும் வழங்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? ஆனா பொதுவாக ஓய்வு பெறதுக்கு முன்னர் அவருடைய சேவை முடிவுறதுக்கு முன்னர் அறவிடக்கூடிய வகையில தான் தீர்மானிக்க வேணும். இங்கேயும் இந்த கடன்கள் வழங்கிகளையும் விதிக்கப்பட்ட தவணைகள்ல அல்லது அலுவலருடைய விருப்பப்படி குறைந்த தவணைகள்ல அறவிடுறதுக்கு முடியும். சாதாரணமா நாங்கள் ஒரு 10 மாத கடனை எத்தனை தவணையில அறவிடுவோமோ அலுவலர் விரும்பினா கூடின தவணையிலையும் அறவிட முடியும். சரிதானே? கடன் தொகை தவணை அறவீடு என்பன தீர்மானிக்க வேண்டியது ஓய்வு பெறும்போது மொத்த நிலுவை அவரது மாற்றப்படாத ஓய்வூதியத்துக்கு மேற்படக்கூடாது. இரண்டால் அதுல தானே நாங்கள் பணிக்கொடை
தீர்மானித்து கொள்ள முடியும். எனவே அந்த மொத்த நிலுவத் தொகை இந்த பணிக்கொடை தொகைக்கு மேற்படக்கூடாது. நிலுவையா ஓய்வு பெறைக்குள்ள இருக்கக்கூடிய தொகை. அப்போ ஓய்வூதியத்துக்கு வழங்கியதுல அந்த பணிக்கொடையில கழிக்கக்கூடிய வகையில அவர் ஓய்வூதியம் வரைக்கும் கழிச்சு எஞ்சிய நிலுவையை பணிக்கொடையில கழிக்கக்கூடிய வகையில தான் கடன் வழங்கலாம். அப்படி பணிக்கொடையில கழிக்கிறதுக்காக வழங்கக்கூடிய கடன்களும் இந்த 4 வகை கடன்கள் தான். சரிதானே? அப்படி விளங்கி கொண்டாதான் இதுல அந்த என்ன மாதிரி வினாக்கள் உருவாக முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரிதானே? அப்ப ஓய்வூதிய பணிக்கொடையில கழிக்கக்கூடிய கடன்கள வகைகள் இந்த 4 தான் என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அப்ப 23ஆம் பின்னிணைப்பின்படி எழுதப்பட்ட ரத்து செய்ய முடியாத ஒரு உறுதிப்பத்திரத்துல கையொப்பமிடணும். இரண்டாவது பணிக்கொடையில இருந்து கழிக்கிறதுக்காக. ஓய்வு பெறும்போது அவரிடமிருந்து அறவிட வேண்டிய மொத்த கடன் நிலுவை அரசுக்கும் லோகூர் சீமாட்டி நிதியத்துக்கும் அறவிட வேண்டியுள்ள தொகைகள் தொடர்பாக ஓய்வூதிய பணிப்பாளர் நாயத்துக்கு அறிவிக்க வேணும். அப்ப அவர் அவற்றை பணிக்கொடையில இருந்து அதை அறவிடுறதுக்கு நடவடிக்கை கேட்பார். கடன் நிலுவை மற்றும் ஏனைய அறவிட வேண்டிய தொகைகள் மாற்றப்பட்ட ஓய்வூதியம் அல்லது பணிக்கொடை என்பவற்றிலிருந்து மாதாந்த ஓய்வூதியத்திலிருந்து அறவிடப்படுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சரிதானே? அப்ப அவர் ஒன்றில் பணிக்கொடை எடுக்காத அலுவலராக இருந்தால் அவற்றை ஓய்வூதியத்திலிருந்து அறவிட வேண்டி இருக்கும். சரிதானே? ஏன்னா பணிக்கொடை என்றது அவருடைய விருப்ப தெரிவு தானே. அப்ப ஓய்வூதியத்திலிருந்து அறவிடுறதுக்கோ அல்லது பணிக்கொடையிலிருந்து அறவிடுறதுக்கோ ஓய்வூதிய பணிப்பாளரால நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்காகத்தான் நாங்கள் 23ஆம் பின்னிணைப்பின்படி ஒரு உறுதிப்பத்திரம் ஒன்றை செய்து கொள்றோம். சரிதானே? அப்ப அதுதான் அந்த கடனை நாங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்தது மரணித்த அலுவலற்ற கடன் நிலுவை. அப்போ ஒருவர் இறந்துருவாரா இருந்தால் முழு தொகையும் பின்னிறுத்தாளருக்கு வழங்கப்படுற இந்த ஒரு தொகையிலிருந்தும் அறவிடுறதுக்கு முடியும். அது தொடர்பாக ஓய்வூதிய பணிப்பாளர் நாயன் நடவடிக்கை எடுப்பார். அவருக்கு கொடுக்குற மரண பணிக்கொடையில இருந்தோ அல்லது எந்த தொகையிலிருந்தும் அறவிடுறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். முழு தொகையும் அறவிடப்பட முடியாத போது பின்னுரிமையாளர்கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொள்றதுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கும். அப்ப பின்னுரிமைன்றது தனியே அவருக்கு உரிய கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகளை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை. பின்னுரிமை அவருடைய கடப்பாடுகளையும் பின்னிறுத்தாளர் தான் நிறைவேற்றணும். அவற்ற கடன்களையும் அவர் தான் தீர்வு செய்யணும். அப்ப அதையும் அவர்கிட்ட இருந்து அறவிடுறதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். ஆனா பொதுவா சில கடன்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்தந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும். சில கடன்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விசேட ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது மரணிக்கிற சந்தர்ப்பத்துல அந்த கடன் நிலுவை சம்பந்தமா. ஆனா இது பொதுவான ஏற்பாடுகள் என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. அதே மாதிரி தற்காலிகமாக விடுவிக்கப்படுற அலுவலர்கள் சொத்து கடன் தவிர்த்த வேறு எந்த கடன்களும் அவைக்கு வழங்க இயலாது. தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கீங்கள. ஆனா தற்காலிகமாக அவர் வேறு இடத்துல விடுவிக்கப்பட்டிருக்கீங்களையும் சொத்து கடன் வழங்கப்படலாம் என்றுதான் சொல்லப்படுது. கடன் நிலுவைகளை முழுமையா செலுத்தி முடிக்கும் வரைக்கும் நிரந்தரமா விடுவிக்க இயலாது. சரிதானே? நிரந்தரமா விடுவிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் கடன் நிலுவைகள் எங்களுக்கு தெரியும். கடனை பொறுத்த வரைக்கும் விடுவித்தல்ல நீங்கள் அங்க அரசு சேவை ஆணைக்குழுன்ற நடைமுறை விதிகள்ல பார்ப்பீங்க. கடன் நிலுவைகளை பொறுத்த வரைக்கும் அதை செலுத்துறதுக்கு ஏற்பாடு செய்தால் விடுவிக்கலாம் தான் இருக்கு. ரிசைன் தான் கட்டாயம் அவர் அதை செலுத்த வேணும் இருக்கு. அப்ப இங்க முழுமையா விடுவிக்கிறனால் அவர் எல்லா நிலுவைகளையும் செலுத்தி முடிக்க வேணும். சரிதானே? அடுத்த நாங்க பார்ப்போம் என்றால் கடனை அனுமதிக்கிற அதிகாரி. அப்ப இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பொதுவாக இந்த கடன்கள்ல 4 வகை கடன்கள் செயலாளரால் அனுமதிக்கப்படுது. மற்ற 4 கடன்களும் திணைக்கள தலைவரால் அனுமதிக்கப்படுது. 8 தான் இருக்குன்னு பார்த்தாங்க. அதுல அப்ப கடன் நிலையிலிருந்து விடுபடுறதுக்கான கடன், சொத்து கடன், மோட்டார் வாகன கடன், மோட்டார் சைக்கிள் கடன் இவ்வளவும் அமைச்சின் செயலாளரால் தான் அனுமதிக்கப்பட முடியும். ஏனைய கடன்கள் முழுக்க திணைக்கள தலைவரால அனுமதிக்க முடியும். அப்ப இப்ப வங்கியினூடாக வழங்கப்பட்டாலும் கூட சொத்து கடன், மோட்டார் வாகன கடன், மோட்டார் சைக்கிள் கடன் என்பன வங்கியினூடாக வழங்கப்பட்டாலும் கூட அதுக்குரிய அனுமதி செயலாளரால வழங்கப்பட வேணும். இல்லாட்டி வங்கி கொடுக்காது. அப்ப செயலாளர் தான் அதை அனுமதிக்கிற அதிகாரி என்றதை ஞாபகத்துல வச்சிருங்க. விசேடமா சில நேரம் மாவட்ட செயலகங்கள்ல வேலை செய்யறார்கள் கொஞ்சம் ஊண்டி ஞாபகத்துல வச்சிருங்க. ஏனென்றால் சில நேரங்கள்ல இந்த சொத்து கடன் தொடர்பாக வங்கியில் எடுக்கிறதுக்காக அரசாங்க அதிபர்கள் அனுமதியை வழங்குறார்கள். அரசாங்க அதிபர் செய்யறது எல்லாத்தையுமே திணைக்கள தலைவர் செய்யறதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு அமைச்சின் செயலாளரால கையளிப்பு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. ஏனென்றால் அரசாங்க அதிபர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைச்சுக்கும் அவர்கள் மேலதிக செயலாளர் வந்த விடயத்தை பார்த்துக்கொள்ள வேணும். எனவே அமைச்சின் செயலாளர்களால் அவர்களுக்கு பல அதிகார கையளிப்புகள் வழங்கப்படுது. சில நேரம் இந்த மொழி கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதுக்கு, சில நேரம் இந்த வங்கி கடன்களை பெற்றுக்கொள்றதுக்கான அனுமதி எல்லாம் அவர்களால் வழங்கப்படுது. அதுக்காக அது திணைக்கள தலைவர்களால் அனுமதிக்கப்படுறது என்று சொல்லி மாவட்ட செயலகத்துல வேலை செய்யறார்கள் பொருள் கொள்ளக்கூடாது. சரிதானே? அப்ப வடிவா ஞாபகத்துல வச்சிருங்க என்று சொல்லி சொன்னால் இந்த 4 கடன்களும் செயலாளரால் அனுமதிக்கப்படுறது. சரிதானே?
இந்த 4 கடன்களும் செயலாளரால் அனுமதிக்கப்படுறது. மற்ற 4 கடன்களும் திணைக்கள தலைவரால் அனுமதிக்கப்படுறது. அப்ப இது ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு இதுல இருந்து ஒரு வினா வரல. அப்ப செயலாளர்கிட்ட அனுமதி பெற வேண்டிய கடன் அல்லது பிற தேவையில்லாத திணைக்கள தலைவர் அனுமதிக்க வேண்டிய கூடிய கடன். அப்ப ஈஸி என்னன்னா வங்கியால வழங்கப்படுற மூண்டும் அதை விட கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்கான கடன். இந்த 4 தான் செயலாளர் அனுமதிக்க வேண்டியது. அப்ப பொதுவாக ஒரு கடனை ஒரு அலுவலர் பெற்றுக்கொண்டால் அவற்ற பொறுப்புகள் என்று சிலது சொல்லப்பட்டிருக்குது. விதிக்கப்பட்ட சகல ஆவணங்களையும் கடனாளி கையொப்பமிட வேணும். சொத்து கடன் அல்லது வாகன கடன் வழங்கப்பட்டோட கொள்வன நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேணும். கடன் கிடைத்ததுன்னு உரிமை மாற்றம் செய்யறதுக்கு தயாராக உள்ளதாக முன்கூட்டியே சட்டத்தரணி அல்லது நொத்தாசிலிருந்து கடிதம் பெறும். அப்ப எல்லாமே செய்து வச்சுட்டு தான் கடன் எடுக்கணும். அப்ப இந்த கடன் தொகை கொடுத்தோன்னு உரிமை மாற்றம் செய்யறதுக்கு ஏற்ற வகையில வாகன உரிமையாளர்கிட்ட இருந்து எல்லாமே முதலே செய்து வச்சு அந்த கடிதங்கள் எல்லாம் கொடுத்து தான் இந்த கடனை பெற்றுக்கொள்ள வேணும். சில விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அது வங்கியினுடைய நடவடிக்கையின்படிதான் இப்ப கையாளப்படுது. கடன் தொகையை விட கொள்வனவு தொகை அதிகமாக இருந்த மேலதிக தொகை கடன் பெறுநர் வசம் இருக்குதுன்றதை உறுதிப்படுத்த வேணும். அவர்கிட்ட இருக்க வேணும். இப்ப 10 லட்சம் தான் கடன் கொடுக்கப்படுது, ஆனா 15 லட்சத்துக்கு அவர் கொள்ளணும் செய்யறார் என்றால் அந்த 5 லட்சம் அவர்கிட்ட இருக்க வேணும். இரண்டால் உடனடியாக கொள்ளணும் செய்ய வேணும், அதையும் கொடுத்து என்றதான் அந்த கடன் தொகை. அடுத்தது கடன் வழங்குற உத்தியோகத்தர், அப்ப கடன் பெற்றுக்கொள்றார். அப்ப கடன் தொகை வழங்கப்பட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. அப்படி அந்த நோக்கத்துக்காக செலவு செய்யப்படாத மேலதிக தொகை இருந்தால் அது மீள செலுத்தப்பட்டது என்றதை உறுதிப்படுத்தணும். எனவே ஒரு கடன் வழங்கினால் அந்த நோக்கத்துக்கு தான் அது பயன்படுத்தப்பட்டது என்றதை உறுதிப்படுத்த வேண்டியது கடன் வழங்குற அலுவலர்கிட்ட அல்லது கடன் அனுமதிக்கிற அலுவலர்கிட்ட பொறுப்பு. கடன் வழங்கும் உத்தியோகத்தர்களது கவனையினம் காரணமாக அரசுக்கு ஏற்படும் இழப்பு அவர்கள்ட்ட இருந்து அறவிடப்படலாம். அது இந்த பிணைகளை சமர்ப்பிக்கிறதோ அல்லது அவ்வாறான விடயங்கள்ல அரசுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால். இனி நாங்க பார்ப்போம் ஒவ்வொரு வகையான கடன்கள். அப்ப ஒன்று மிதிவண்டி கடன். மிதிவண்டி கடனை பொறுத்த வரைக்கும் அப்ப அதை பற்றி அது யாருக்கு தகமை இருக்குது, எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம், என்ன விசேட நிபந்தனைகள். எனவே நாங்க விசேடமா பார்த்தோம்னா சொத்து கடன் வங்கியூடா வழங்கப்படுறதுக்கு அது வங்கியின் ஏராளமான நிபந்தனைகள் இருக்குது. அப்ப அதுகள் எல்லாம் நாங்க பார்க்க தேவையில்லை, அதுல முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கொண்டு போவோம். அப்ப மிதிவண்டி கடனை பொறுத்த வரைக்கும் உபநிலை அலுவலர்களுக்கு, கனிஷ்ட ஊழியர்களுக்கு, அதாவது ஆரம்ப நிலை இப்பத்திய வகுப்பின்படி ஆரம்ப நிலை உத்தியோகத்தர்களுக்கு தான் இது வழங்கப்படலாம். ஏனையவர்களுக்கு அல்ல, உங்களுக்கு எல்லாம் அதுக்கு உரிமை இல்லை. அப்ப ஆரம்ப நிலை உத்தியோகத்தர்களுக்கு தான் வழங்கப்படலாம். இது பொதுவாக இப்ப இன்றைய கால பகுதியில வழங்கப்படாத ஒரு கடனா இருக்குது. ஏன்னா அதுக்குரிய காரணம் அதன் தொகை. ஏனென்றால் கடன் தொகை 6000 ரூபாய் தான் வழங்கலாம். 6000 ரூபாய் அல்லது கொள்ளனவு பெறுமதி எது குறைந்ததோ அது. அப்ப இப்ப சைக்கிள்ட பெறுமதி 45,000 ரூபாய் 50,000 ரூபாய். எனவே வரும் 6000 ரூபாய்க்காக இவ்வளவு ஆவணங்களை சமர்ப்பிச்சு கடன் பெற்றுக்கொள்றது. எனவே இந்த வகை கடன் இப்ப நடைமுறையில இல்லாம போய் கொண்டிருக்குது. ஏற்கனவே சில கடன்கள் இல்லாம போயிட்டு, ஆனாலும் பரீட்சைக்கு வந்து கொண்டு இருக்குது. அப்ப 6000 ரூபாய் தான் இதனுடைய இல்லை. யாருக்கு வழங்கலாம், எவ்வளவு தொகை வழங்கலாம். பிணையாளர் 10 வருடத்துக்கு குறையாத ஓய்வூதிய சேவையை இருந்தால் அவருக்கு இதுக்கு தேவையில்லை. அதான் பொதுவா பிணையை பற்றி காய்க்கிறோம். ஆனா மிதிவண்டி கடனுக்கு அந்த மிதிவண்டி கடனை பெற்றுக்கொள்றவர் 6000 ரூபாய் தானே. 10 வருடத்துக்கு குறையாத ஓய்வூதிய சேவையை உடையவரா இருந்தால் அந்த கடனை கேட்கிறவர் அவருக்கு பிணை தேவையில்லை. 5 வருடத்துக்கு குறையாத ஓய்வூதிய அரசு அலுவலராக இருந்தால் அவருக்கு அப்படியான ஒரு அரசு அலுவலர் ஒருவற்ற பிணை வரும். சரிதானே. 5 வருடத்துக்கு குறையாத ஒரு அரசு அலுவலர்கிட்ட பிணை ஏனையவர்கள் சமர்ப்பிக்க வேணும். 10 வருடத்துக்கு குறையாத ஓய்வூதிய சேவையுடைய அலுவலராக இருந்த பிணை தேவையில்லை. மற்றவர்களுக்கு பிணை தேவை. என்ன பிணைன்னு சொல்லி சொன்னால் 5 வருடத்துக்கு குறையாத சேவையுடைய ஒரு அரசு அலுவலர் பிணை வைக்கணும். அப்ப 5 வருஷத்துக்கு குறைஞ்சவர் மிதிவண்டி கடனுக்கு பிணை வைக்க முடியாது. 5 வருஷத்துக்கு குறைந்த ஓய்வூதிய சேவை காலத்தை கொண்டவர். அதை ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா சரி. புதிய மிதிவண்டி கொள்ளனாக்கா தான் வழங்கலாம், பழையதுக்கு வழங்க இயலாது. என்ன இதெல்லாம் எமௌண்ட்டுக்கும் இந்த ஏற்பாடுகளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் 85ஆம் ஆண்டு இது வரைக்குள்ள 6000 ரூபாய் துச்சக்கர வண்டி வேண்டக்கூடிய பெறுமதி. ஒரே தடவையில முழு பணத்தையும் செலுத்தி கொள்ளணும் செய்ய வேணும். 5 வருடத்துக்கு ஒரு முறை வழங்கப்படலாம். இவ்வளவு தான் எங்களுக்கு பரீட்சைக்கு தேவையான. யாருக்கு வழங்குறது, எவ்வளவு தொகை, எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா வழங்குறது, விசேட நிபந்தனைகள். மற்றது பிணையாளரை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருந்தால், இவ்வளவும் தெரிஞ்சு வச்சிருந்தால் வினாக்களுக்கு அவ்வளவு விடயங்களும் போதுமானது. சில நேரங்கள்ல சில முக்கியமான நிபந்தனைகள் தொடர்பா. அப்ப மிதிவண்டி கடன் என்றது ஒரு வகை கடன், இவ்வளவு விடயம் தான். இதுக்குள்ளதான் வினாக்கள் வரலாம். அடுத்தது இடர் கடன் அல்லது இடுக்கண் கடன், டிஸ்ட்ரஸ் லோன், உங்களுக்கு தெரியும். அப்ப இது வழங்கப்படுற நோக்கங்கள். அப்ப என்ன நோக்கத்துக்காக, என்ன தேவைக்காக இடர் கடன் வழங்கப்படலாம், இது வினாவுக்கு வரக்கூடிய ஒரு விடயம்.
சரிதானே? எல்லா நோக்கமும் சொல்லி இருக்குது. ஆனபடியால் சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல விளங்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. இயற்கையான இடர்கள், மருத்துவ செலவுகள், குடும்ப உறுப்பினர் ஒருவற்ற சுகவீனம் காரணமாக கடன் பட்டால், குடும்ப உறுப்பினருடைய சுயின செலவு காரணமாக ஏற்பட்ட வீட்டு வாடகை நிலுவை. அப்போ ஒரு சுயினம் காரணமாக குடும்ப உறுப்பினர் சுயினம் காரணமாக யார்கிட்ட கடன் பண்ணி இருக்கிறோம், அப்ப அந்த கடனை கொடுக்கணும் லோன் எடுக்கலாம். அல்லது குடும்பத்துல ஒருவற்ற சுயினம் ஏற்பட்டமை காரணமாக 2-3 மாதமா வீட்டு வாடகை செலுத்த இல்லை, அதை செலுத்துறதுக்காக லோன் எடுக்கலாம். குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருடைய மரண செலவு, அலுவலருக்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு சொந்தமான வீட்டுண்ட திருத்த செலவு, இதைதான் நாங்க கூடுதலா பயன்படுத்தின எஸ்டிமேட்டை கொடுத்து எடுக்கிறது. கடமையின் போது மோட்டார் வாகனம் பயன்படுத்த உரித்துடைய அலுவலருக்கு சொந்தமான மோட்டார் வாகனத்துக்கான திருத்த செலவு. சரிதானே? அது கடமையின் போது மோட்டார் வாகனத்தை பயன்படுத்துறது உரித்துள்ள அலுவலருக்கு. நுழம்பு வேலைகளை கொள்ளணும் செய்யறது, பிள்ளைகளுடைய பாடசாலை உபகரண செலவு, வாடகை முற்பணம் செலுத்துறது, விண்ணப்பித்துள்ள வீட்டுக்கடன் தொடர்பாக அரசு நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய செலவு தொகை. வீட்டுக்கடனை எடுக்கிறதுக்காக அதுக்காக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவணங்களுக்காக அரச நிறுவனம் ஒன்றுக்கு உள்ளூராட்சி சபைக்கோ அல்லது வேறு அரச நிறுவனங்களுக்கோ அவைகிட்ட இருந்து ஏதாவது ஆவணங்களை பெற்றுக்கொள்றதுக்காக செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துறதுக்காக டிஸ்ட்ரெஸ் லோன். முழு சம்பள லீவுல வெளிநாடு செல்வதற்கு அலுவலர் அல்லது குடும்பத்தினருக்கு விமான சீட்டை பெற்றுக்கொள்ளும். கணனி அல்லது கணனியினுடைய உதிரி பாகங்கள் கொள்வனவு, இது இறுதியாக சேர்க்கப்பட்டது. இப்ப 13 காரணங்கள் இருக்குது. அப்ப 13 காரணங்களுக்காக நாங்கள் இடர்கடன் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த 13 காரணங்களோட சில நேரங்கள்ல திணைக்கள தலைவர் கட்டாயம் கடன் வழங்க வேண்டிய அவருக்கு நிதி தேவையான ஒரு விடயம் என்று கருதுற எந்த விடயத்துக்கும் வழங்கலாம். இது பயனால ஆகுது. அப்ப இந்த தேவையை இப்ப இன்ன தேவைக்கு தான் கடன் நாங்க பார்த்து நாங்கள் என்ன சொல்லி சொன்னால் ஏற்கனவே இருந்தது கடன் வழங்குற அலுவலக பொறுப்பு என்ன நோக்கத்துக்காக கடனை பெற்றுக்கொள்றாரோ அதுக்காக பயன்படுத்துறது. அப்ப அதை உறுதிப்படுத்திக் கொள்றது. எனவே முன்கூட்டியே அவர் அதுக்குரிய உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேணும் என்றதான் அந்த பொதுவான கடன் தொடர்பான நிபந்தனைகள் இருந்தது. ஆனால் இடர்கடனை பொறுத்த வரைக்கும் பிறகு அது திருத்தப்பட்டிருக்குது. இப்ப சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொன்னால் இந்த தேவை அவருக்கு இருக்கின்றதை நிரூபிக்கிறதுக்கு அலுவலர் ஒரு நேர்மையான வெளிப்படுத்து ஒன்றை செய்தால் போதுமானது. ஒரு ஆவணத்தையும் கொண்டு வந்து தரத்தவில்லை. சரிதான். அப்ப உண்மையா இதுன்ற நோக்கத்தின்படி இப்ப வீடு திருத்த வேணும் என்றால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டை தீர்மானிக்கிறதுக்காக கடன் வழங்கும் அதிகாரி கேட்கிறார். ஆனால் உண்மையா இதுல இந்த திருத்தத்தின்படி அவர் இந்த தேவைப்பாட்டுக்காகத்தான் கடன் கேட்கிறேன்றதை நிரூபிக்கிறதுக்கு அவர் நேர்மையாக செய்கிற ஒரு வெளிப்படுத்துக்க போதுமானது. நான் கடன் வழங்க வேண்டி இருக்கின்ற ஒரு ஆளுக்கு இன்னதுக்காக கடன் பட்டினால் இவ்வளவு தொகை வழங்க வேண்டி இருக்குது என்று அவர் ஒரு வெளிப்படுத்துக செய்தா சரி, என்னுடைய வீடு திருத்த வேண்டியிருக்கு அதுக்காக இவ்வளவு செலவு ஏற்படும் என்று அவர் ஒரு நேர்மையாக வெளிப்படுத்துகிறேன் என்று ஒரு வெளிப்படுத்துகையை செய்தால் போதுமானது என்றுதான் ஈகோ சொல்லுது. ஆனால் நடைமுறையில அங்க நாங்கள் கடன் உதிரி பாகங்கள் பண்றால் ஒரு கடையில இருந்து கோட்டேஷன் எடுத்து கொடுக்குறாங்க அது அந்த அமௌண்ட்டை தீர்மானிக்கிறதுக்காக சரிதானே. ஆனால் அப்படி தேவையில்லை என்றுதான் பரீட்சை நோக்கத்துக்காக இது ஏற்பாடு. இப்ப நடைமுறையில இருக்கிற முறைகளை நீங்க பின்பற்றிக் கொள்ளுங்க, அது வேறொரு விடயம். அது கடனை அனுமதிக்கிற அதிகாரி தீர்மானிக்கிற விடயம். ஆனால் தாவண விதிக்கோவையின்படி அப்படியான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இடர்கடனுக்கு தேவையில்லை. அது அலுவலர் செய்யற நேர்மையான ஒரு பிரகடனம் வெளிப்படுத்துக போதுமானது என்றுதான் சொல்லப்பட்டது. அப்ப இது யாருக்கு வழங்கலாம்? தகமைகள் நிரந்தர ஓய்வூதியோருத்துடைய அலுவலருக்கு வழங்கலாம், அல்லது ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்கிற நிரந்தர தற்காலிக அலுவலருக்கும் வழங்கலாம், அல்லது சரிதானே இப்ப இந்த 2 பேருக்கும் வழங்கலாம். ஒன்றில் நிரந்தர அலுவலருக்கு அல்லது பிஎஸ்பிஎஃப்க்கு பங்களிப்பு செலுத்துற அலுவலருக்கு. கடன் தொகை 10 மாத சம்பள உச்ச எல்லைக்கு உட்பட்ட. அப்ப ஆக கூடது 10 மாதம், தொகை 4 லட்சம் சரிதானே. அப்ப அவற்றை சம்பளம் ஆக கூடது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் அரசு சேவையில ஆக குறைந்த சம்பளமே 40,000. அப்ப அந்த 4 லட்சம் தொகை தான் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்ப 4 லட்சத்தை விட குறைந்த தொகை யாருக்கும் 10 மாத சம்பளம் வாரத்துக்கு வாய்ப்பில்லை. சரி, அப்ப 4 லட்சம் உச்ச எல்லையா இருக்குது. ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஒன்றில் 10 மாத சம்பள தொகை அல்லது 4 லட்சம் எது குறைஞ்சதோ அது 4 லட்சத்துக்கு மேல வழங்கலாது. இந்த 4 லட்சம்ன்றதும் இப்ப திருத்தப்பட்டது. அண்மையில உங்களுக்கு தெரியும் 2,50,000 தான் இருந்தது. இப்ப புதிய சம்பள திருத்தத்துக்கு பிறகு திருத்தப்பட்ட விடயம் தான் இது. ஆனபடியால் அதையும் அது புதிய ஒரு விடயம், அதையும் ஞாபகத்துல வச்சிருங்க. தற்காலிக உத்தியோகத்தர்களுக்கு கடன் தொகை வேறு கடன் நிலுவைகள் என்பவற்றின் கூட்டுத்தொகை அவர்களுடைய ஊழியர் சேமலாப நிதிய பங்களிப்பு தொகையை விட அதிகரிக்க கூடாது.
அவர்களுக்கு எந்த கடனையும் வழங்கியதில்ல. அவர்கள் இதுவரைக்கும் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு எவ்வளவு தொகை செலுத்தி இருக்கிறார்களோ அந்த தொகையை விட அதிகரிக்க கூடாது என்றது சொல்லப்பட்டது. வீட்டு வாடகை முற்பணத்துக்காக, வீட்டு வாடகை கொண்டுக்காக முற்பணம் கொடுக்கறதுக்காக கடன் எடுக்கிறேன்றால் அது 3 மாதத்துக்குரிய வாடகையை தான் முற்பணமா கொடுக்கலாம். சரிதானே? வீட்டு வாடகை முற்பணத்துக்காக கடன் எடுக்கிறேன்றால் 3 மாதத்துக்கு எவ்வளவு வாடகையோ அதை விட கூடின முற்பணம் கொடுக்கறதுக்காக கடன் எடுக்க இயலாது. பிணையாளரை பொறுத்த வரைக்கும் 10 வருடத்தை குறைந்த ஓய்வூதிய உரித்துடைய அலுவலராக இருந்தால் தான் அவருக்கு பிண தேவை. 10 வருடத்துக்கு கூடிய ஓய்வூதிய உரித்துடைய அரசு சேவை உரியுடையவருக்கு இடர்கடன் எடுக்கிறதுக்கு பிண தேவையில்லை. சரிதானே? அப்ப 10 வருஷத்துக்கு உட்பட்ட சேவை உடையவருக்கு பிண தேவை என்றால் அவரும் 2 வகையில பிண வைக்கலாம். ஒன்று 10 வருடத்துக்கு குறையாத, அதாவது 10 வருடத்துக்கு மேற்பட்ட ஓய்வூதிய உரித்துடைய ஒரு பிணையாளிய பிணையா வைக்கலாம். அல்லது 5 வருடத்துக்கு குறையாத, அதாவது 5 வருடம் அல்லது அதுக்கு மேற்பட்ட ஓய்வூதிய உரித்துடைய சேவையை கொண்ட பிணையாளிகளை வைக்கிறதா இருந்தால் 2 பேரை பிணை வைக்கும். ரைட் தானே? அப்ப கடன் எடுக்கிறவர் முதல் அவருக்கு பிணையாளி தேவையா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு அவருக்கு 10 வருஷ சேவை முடிஞ்சுதா இல்லையான்னு பார்க்கணும். 10 வருஷ ஓய்வூதிய உரித்துடைய சேவை முடிஞ்சதுனால் அவருக்கு பிணையாளி தேவையில்லை. அது முடியலை என்றால் பிணையாளி தேவை. அப்ப பிணையாளி எத்தனை பேர் தேவைன்றதுக்கு யார பிணை வைக்கிறாருன்றதை பார்க்கணும். பிணை வைக்கிறவர் 10 வருடத்துக்கு மேற்பட்ட சேவை கொண்டவராக இருந்தால் ஒரே ஒரு ஆள் பிணை வச்சா போதுமானது. அல்லது 5 வருடத்துக்கு மேற்பட்ட சேவையை கொண்டவராக இருந்தால் 2 பேர் பிணை வைக்கணும். 5 வருடத்துக்கு உட்பட்ட சேவையை கொண்ட ஒரு ஆள் பிணை வைக்க இயலாது என்றதான் அதுல கருத்து. சரிதானே? அப்ப இந்த விடயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. பிணையாளர் தொடர்பா எங்களுக்கு அந்த 10 வருஷம் 5 வருஷம் அதுக்கெல்லாம் குழப்பம். ஒன்று கடன் எடுக்கிறவர் 10 வருஷமா இல்லையான்னு பார்த்து தான் பிணையா தேவையா இல்லையான்னு பாக்குறது. பிறகு பிண தேவை என்றால் ஒரு ஆள் தேவையா 2 தேவையாண்டு பாக்குறதுக்கு பிணை வைக்கிறவர் 10 வருஷம் சேவை முடிஞ்சா இல்லையான்னு பாக்குறது. 5 வருஷத்துக்கு குறைஞ்ச சேவையுடையால் பிணை வைக்கலாம். இப்படி விளங்கி கொண்டோம் என்றால் சரி. அக்ராரா காப்புறுதி கடன் பாதுகாப்பு சான்றிதழை பிணைக்கு பதிலாக சமர்ப்பிக்கலாம். அக்ராராவில் உங்களுக்கு தெரியும், அக்ராராண்ட நிலங்களை பார்த்தீங்கன்னா கடனுக்கான காப்புறுதி ஒன்று, அந்த கடனுக்கான பிணை பொறுப்புன்றதுல இருக்குது. அந்த காப்புறுதியில இருக்கிற பல்வேறு நலன்கள்ல மருத்துவத்துக்கான பல்வேறு இதுகள் இருக்கிறதோட கடனுக்கான காப்புறுதி கடனுக்கான பிணை பொறுப்பொன்றும் அதுல இருக்குது அக்ராராவில். அப்புறம் அக்ராரா காப்புறுதி கடன் பாதுகாப்பு சான்றிதழை பிணைக்கு பதிலாக சமர்ப்பிக்கலாம். சரியா? அது அந்த அக்ராரா சுற்றுருவத்துல அந்த பெறுமதி இருக்குது. அடுத்தது அந்த தொகைக்கேற்ற வகை தான். அப்ப இந்த இதை பொறுத்து எவ்வளவுக்கு அது அந்த சான்றிதழை பிணையா சமர்ப்பிக்கலாம்ன்றது இருக்குது. 6 மாதங்களுக்குள்ள இந்த கடனையை பெற்றிருக்க கூடாது. அப்ப ஒரு ஆள் இடர்கடனை பெற்றுக்கொள்ள ஏற்கனவே நிலுவை இருக்குதா இல்லையான்றது இல்ல பிரச்சனை. 6 மாதத்துக்குள்ள எடுத்தா இப்ப எடுக்கலாம். 6 மாதம் முடிஞ்சது என்றால் நீதி தொகையை எடுக்கலாம். இப்ப 2.5 லட்சம் தான் அவருக்கு இப்ப நிலுவை இருக்குன்றால் 4 லட்சம் மிச்சம் இல்லை வரைக்கும் எடுக்கலாம் தானே. அப்போ 1.5 லட்சத்தை எடுக்கலாம். எடுக்கல என்னத்தை பார்க்கணும்னா 6 மாதத்துக்குள்ள கொடுத்திருந்தால் இப்ப கொடுக்கலாது. அப்ப 6 மாதத்துக்கு முன்னர் எடுத்திருந்தால் இப்ப அதை கொடுக்கறதுக்கு முடியும். கடன் வழங்கக்கூடிய உச்ச எல்லையிலிருந்து ஏற்கனவே உள்ள நிலுவையை கழித்து மீதி தொகைக்கு மேற்படாம அவற்றை தேவைக்கேற்ற மாதிரி வழங்கலாம். இந்த கடன் தொடர்பாக குடும்பம்ன்றது சரியா, ரயில்வே உரன்ல குடும்பம்ன்றது வேற உண்டு, ஒவ்வொரு இடத்துல குடும்பம்ன்றது வேற வேற. அப்ப இந்த கடன் தொடர்பாக குடும்ப உறுப்பினர் இறப்பு, குடும்ப உறுப்பினர் சுவையினம் அப்படி எல்லாம் சொல்லப்பட்டதான. அப்ப குடும்பம்ன்றது தங்கி வாழும் பெற்றோர், வாழ்க்கை துணையின் பெற்றோர், விவாகமாகாத சகோதரிகள், 18 வயதுக்கு குறைந்த சகோதரர்கள். அப்ப வேற ஒரு வரை ரயில்வே உரண்டு குடும்பம்ன்றது வேற ஒரு வரை விலக்கணம் சொல்றோம். இங்க இடர்கடன் எடுக்கிறது குடும்பம்ன்றதுக்கு வேற ஒரு வரை விலக்கணம் சொல்றோம். அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. இங்க அவர்ல தங்கி வாழ்ற பெற்றோர், அவர்ல தங்கி வாழ்ற மனைவியின் பெற்றோர். அடுத்தது விவாகமாகாத சகோதரிகள், 18 வயது குறைந்த சகோதரர்கள் எல்லாம் உள்ளடங்கும். மனைவி பிள்ளைகள்ன்றது எல்லாம் தானே உள்ளடங்கும் தானே. சரி, அப்ப அது இடர்கடன். அப்ப இடர்கடன் தொடர்பா சுயச்சக்கர வண்டி கடன் இடர்கடன், அது முழுமையா இருக்கிற விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் வினாவுக்கு வரலாம். அடுத்தது கடன் பழுவில் இருந்து விடுவதற்கான கடன். கடன் பழுவில் இருந்து விடுவது என்றால் ஏற்கனவே எங்கேயோ கடன் வேண்டி ஒரு கடன் சுமை ஒன்று எங்களுக்கு வந்துட்டுது. அப்ப இப்ப அரசாங்கத்தில இருந்து கடன் எடுத்து அந்த கடனை தீர்த்து அந்த சுமையிலிருந்து நாங்கள் விடுபடுறோம் என்றதுக்காக வழங்குற கடன் தான் கடன் பழுவில் இருந்து விடுபடுவதற்கான கடன். இதுவும் இப்ப நடைமுறையில இல்லாத ஒரு கடன் வகையா போயிட்டுது. ஆனால் வினாவுக்கு வந்திருக்குது. சரிதானே? என்னென்ன நடைமுறையில இல்லாம போனதுக்கு காரணம் அதன் தொகை. அப்ப இந்த கடனை 5 வருடங்களுக்கு ஒருக்கா பெற்றுக்கொள்ளலாம்.
5 வருடங்களுக்கு குறையாத 5 வருடங்களுக்கு ஒருக்கா பெற்றுக்கொள்ளலாம். சேவக்காலத்தில் ஒருக்கா தான் பெற்றுக்கொள்ளாம. அப்ப 5 வருடங்களுக்கு குறையாத நிரந்தர சேவையில் உள்ள அலுவலர் தான் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப 5 வருஷத்துக்கு உள்ள இந்த கடனை எடுக்க இயலாது. சரிதானே? இடர் கடனுக்கு 5 வருஷத்துக்கு உள்ள சேவையில இருக்கிறவர் பிண வைக்க இயலாது. கடன் எடுக்கலாம். ஆனா இங்க 5 வருஷத்துக்கு உட்பட்ட சேவை உள்ளால் இந்த கடனை எடுக்க இயலாது. அந்த வேறுபாடுகளை தான் நீங்க நுணுக்கமா பார்த்து வேண்டாம். அதுதான் எங்களுக்கு குழப்பமா இருக்கும். அந்த கடனா இந்த கடனாண்டு. அப்ப 5 வருஷத்துக்கு குறையாத சேவை உள்ள ஒரு ஆளுக்கு தான் கடன் பலவில் இருந்து விடுபடுற கடன் வழங்கப்படும். 7,500 ரூபாய் உச்சத்தொகை அல்லது அவர் செலுத்த வேண்டிய கடன் நிலுவை. சரியா? அவ இந்த தொகை உண்மையா மாற்றப்பட வேணும். ஆனா மாற்றப்பட்டால் அவ்வளவு தொகையும் அரசாங்கம் அரசு ஊழியருக்கு முற்பணமா கொடுக்க வேணும். ஆனபடியால் அந்த தொகையை அரசாங்கம் மாத்துறதா இல்லை. அதன் காரணத்தால யாரும் இந்த கடனை பெற்றுக்கொள்றதும் இல்லை. என்ற சேவை காலத்துல ஒரு கடன் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப எனவே இந்த தொகை மாற்றப்படாமை காரணமா பெற்றுக்கொள்றோம். ஆனால் பரீட்சைக்கு அப்ப பரீட்சைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனை என்றால் இதை நாங்க ஊண்டி கவனிக்காட்டி கடன் பழுவில் இருந்து விடுபடும் கடன் தானே. அப்ப அது 7,500 ரூபாண்டு கடைசி வரைக்கும் சிந்திக்க மாட்டோம். அப்ப இருக்கிற தொகையில இது பெரிய தொகையா இருக்கும், அதை தங்கிருக்கணும். உறுதியா முடிவுக்கு வந்துடும் 7,500 ரூபாயா இருக்காது, ஏதாவது லட்சக்கணக்கிலான் இருக்கும், இல்ல மில்லியன் கணக்குல இருக்கும் யோசிப்போம். அதனால 7,500 ரூபான்றதை மனதில் பதிச்சு கொள்ளுங்க. கணவன் மனைவி 2 பேரும் அரசு சேவையாளராக இருந்தா தனித்தனியே தங்கட சேவை காலத்துல ஒருக்கா இந்த கடனை எடுத்துக்கொள்ளலாம். சேவை காலத்துல ஒரு முறை மட்டும்தான் வழங்கப்படும். சேவை காலத்துல ஒரு முறை மட்டுமே வழங்கக்கூடிய கடன் வகை எது என்று கேட்டிருக்கானே கேள்வி. சரிதானே? அது இந்த கடன் தான். உண்மைத்தன்மையிட்டு திணைக்கள தலைவர் திருப்தி அடைய வேணும். அப்ப அதுக்கு ஏதோ ஒரு உறுதிப்படுத்தலை பெற்று அவர் திருப்தி அடைய வேணும். இப்படி ஒரு கடன் பலு அவருக்கு இருக்குதானே. உறுதிப்படுத்தும் எழுத்து மூல சான்று ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேணும். அப்படி ஒரு கடன் அவருக்கு இருக்கின்றதுக்கு. அந்த பெறுமதிக்கு சமனான அசையா ஆதனம் ஒன்றின் அடகொன்றையோ மீள் கொடுப்பனவை உறுதிப்படுத்துற காப்புறுதி சான்றொன்றையோ சமர்ப்பிக்க வேணும். அப்ப பிணை சமர்ப்பிக்க வேணும். இங்க ஆள் பிணை வைக்கிறது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா சில நேரம் நான் நினைக்கிறேன் இந்த எனக்கு படியா தெரியல ஈகோட் பெரேக்ல இதுதான் கூடினது கடன் தொகையா இருந்திருக்கும். ஏன்னா இதன் நிபந்தனைகளை பாத்தீங்கன்னா சரிதானே. அப்ப பெறுமதிக்கு சமனான மற்றதுகள் சில நேரம் திருத்தப்பட்டு இப்ப பெரிய பெறுமதிக்கு போயிருக்கும். இது திருத்தப்படாம அப்படியே இருக்குது காலங்காலமா. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெறுமதி கொடுக்குறோமோ அதுக்கு சமனான அசையா ஆதனம் ஒன்று அடகு வைக்கணும் அல்லது காப்புறுதி சான்றிதழ் ஒன்று சமர்ப்பிக்கணும். சரி, ஒரு காணி உறுதியை கொண்டு ஈடு வச்சுதான் இந்த கடன் எடுக்க வேணும். அப்ப இதெல்லாம் நீங்கள் அந்த தெண்டிச்சு ஞாபகத்துல வச்சிருக்கணும். இப்படித்தான் இதுன்ற ஏற்பாடு இருக்குண்டு. ஏனென்றால் நாங்கள் தெரிவு செய்து விட எழுதல. இந்த கடனை நாங்கள் இவ்வளவு ஒரு பெருசா யோசிக்க மாட்டோம். 7,500 ரூபாய் கடன் சரிதானே. அப்ப இதுக்குத்தான் சொல்லி இருக்குது ஒரு ஆதனத்தை ஈடு வைக்க வேணும் அல்லது காப்புறுதி சான்றிதழ் சமர்ப்பிக்கணும். 5 வருடத்துக்கு குறையாத நிரந்தர சேவை காலம் கொண்ட அலுவலர்களுடைய பிணை வைக்கணும் அல்லது சரிதானே. அப்ப இந்த 2ல ஒன்று, அதுவும் 5 வருடம். அப்ப எப்பயும் பொதுவா பிணை வைக்கல நீங்க பாத்தீங்கன்னா பிணை வைக்கிறதுக்கு ஒருவருக்கு தாம வருது 5 வருட சேவை காலம். சரியா? அப்ப இது தொடர்பா முழுமையான விடயங்களை நாங்கள் பார்த்து வச்சிருக்க வேணும். கூடுதலாக எல்லா கடல்லையும் இந்த பிணை தொடர்பான ஏற்பாடும் தொகை நிபந்தனைகள் என்ற விஷயத்துல அப்ப இங்க 2 வகையான பிணைகள் சொல்லப்பட்டது. ஒன்று ஒரு அரசியாச்ச தேடி வைக்கணும் அல்லது காப்புறுதி சான்றிதழ் அல்லது 5 வருடத்துக்கு குறையாத ஒரு அரசு ஊழியர்கிட்ட பிணை. திணைக்கள தலைவர் சிவாசோட அமைச்சின் செயலாளர் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது அமைச்சின் செயலாளர் அனுமதிக்க வேண்டிய கடன். செயலாளர் பின்வருவனருக்கு பொறுப்பு. சேவையான சகல நிபந்தனை அவர் தான் அனுமதிக்கிறார். பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. சகல ஆவணங்களையும் கடன் பெறுநர் கையெழுத்து வைச்சிருக்கிறார் என்றதுக்கு இதெல்லாம் பொதுவான நிபந்தனைகளை நாங்க பார்த்துட்டோம். கடன் வழங்குதல் அல்லது மீளச் செலுத்துதல் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய அலுவலர்களின் கவனையினம் காரணமாக அரசுக்கு நட்டம் ஏற்பட்டால் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு மேலதிகமா நட்டத்தையும் செலுத்துதல் வேண்டும். இந்த கடனுக்கு கணக்க நிபந்தனைகள் சொல்லியிருக்குது. சரி, அப்ப எங்களுக்கு அடிக்கடி வினாவுக்கு வார விஷயம் இல்லை. யார் அனுமதிக்கிறது, எவ்வளவு தொகை, சேவை காலத்தில் எத்தனை முறை பெற்றுக்கொள்ளலாம், யார் பெற்றுக்கொள்ளலாம் என்றதுதான். சரிதான். அப்ப இங்க பிணையை பொறுத்த வரைக்கும் கடனை பெற்றுக்கொள்றதை பொறுத்த வரைக்கும் 2மே 5 வருஷத்துக்கு மேற்பட்ட அரசு சேவை உடையவர்களா இருக்க வேணும். சரிதானே. முழு கடனும் செலுத்தும் வரைக்கும் அதுல வச்சிருக்கணும். இது பொதுவாக சொல்லப்பட்ட விடயங்கள்லாம் இங்க வலியுறுத்தப்படுது. அடுத்த விழா முற்பணம். அப்ப இதுவும் முழுமையா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் பரீட்சை நோக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் தற்காலிக அமைய அலுவலர்களுக்கும் வழங்கலாம். நிரந்தர தற்காலிக அமைய அலுவலர்களுக்கும் வழங்கலாம். தற்காலிக அல்லது அமைய அலுவலர் என்றால் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக சேவையாற்றிய பிறகு
தான் வழங்கலாம். அப்ப 3 மாதங்கள் சேவையாற்றிய பிறகுதான் வழங்கலாம். அந்த 3 மாதத்துக்குள்ள வழங்கலாது. மீள அறவிடும் காலப்பகுதியில சேவையில் வைத்துக் கொள்ள உறுதியாக எதிர்பார்க்கிறதா இருந்தா மட்டும் வழங்கலாம். அவ இப்ப 8 மாதத்துல அறவிடப்படுதுன்னா இன்னொரு 8 மாதத்துக்கு அவர் இருப்பார் என்று உறுதியாக எதிர்பார்க்கப்பட்டால் அவருக்கு வழங்கலாம். அப்ப 3 மாதத்துக்கு வழங்கலாது 3 மாதத்துக்கு பிறகு வழங்கலாம். இனி அறவுற காலத்துக்கு அவர் சேவையில இருப்பார் என்று உறுதியாக எதிர்பார்க்கப்பட்டால் வழங்கலாம். அப்ப 2 நிபந்தனைகள் அடிப்படையில் அவைகளுக்கு வழங்கலாம். தொகை ஏதேனும் ஒரு வருடாந்த விழாவுக்காக விழா முற்பணமாக 10,000 ரூபாய். சரிதானே? இது 40% உச்ச கணிக்கப்பட மாட்டாது. ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வட்டி இல்லாத முற்பணம். அப்ப இதுக்கு வட்டி அறவரப்படுறது இல்லை. பிணையாளர்கள் தேவையில்லை. விழா நடைபெறும் தினத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் செலுத்தப்படக்கூடாது. சரி, அப்ப இது ஒரு வினாவாக உருவாகக்கூடியது. என்னடா எங்களுக்கு மயக்கமான இடம். இதுக்கு பணியாளர் தேவையில்லை, வட்டி இல்லை என்றதெல்லாம் நீங்க நெடுக்கெடுக்கிறபடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா விழா நடைபெறும் தினத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்னுக்கு கொடுக்கக்கூடாது. விழாவுக்கு 2 வாரத்துக்கு உள்ளதான் இந்த முற்பணத்தை கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டது. சரி, அப்ப இதை வடிவா ஞாபகத்துல வச்சிருங்க. 8 மாத தவணைகள்ல அறவிடப்பட வேணும். இப்ப 1250 ரூபாய் படி 8 மாத தவணையில அறவிடப்படுது. மீள அறவிட்டு முடிய முன்னர் சேவை முடிவுறுத்தப்பட்டால் செலுத்த வேண்டிய ஏதேனும் தொகையிலிருந்து இந்த விழா முன்பணத்தான் முதலாவது அறவிட்டுக் கொள்ளணும். சரி, இப்ப கொஞ்சம் தொகை கொடுத்துட்டு ஒரு பகுதி கடன் அறவிடனா விழா முன்பணத்தான் முன்னுக்கு அறவிட வேணும். அது ஒரு விஷயம். சரி, அதே ஒரு வினாவாக உருவாகக்கூடிய விஷயம். அப்ப முதலாவது அறவிட வேண்டிய கடன் என்றது விழா முற்பணம். அதுக்குதான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும். என்றது வட்டி இல்லாத கடன் தானே. மற்றது இருக்க வட்டியை போடுவோம். சேவை முடிவரும் என முன்கூட்டியே எதிர்பார்க்கப்பட்டால் அதற்கேற்ப அறவிட வேண்டிய தவணைகளை குறைக்கலாம். 12 மாத காலப்பகுதிக்குள்ள ஒரு முறை மாத்திரம் தான் வழங்கலாம். இப்ப நாங்க சித்திரை வருஷத்துக்கு எடுத்தா அடுத்த சித்திரை வருஷத்துக்கு தான் வழங்கலாம். இப்ப இந்த சித்திரை வருஷத்துக்கு எடுத்துட்டு பிறகு அது கட்டி முடிஞ்சதுன்னுட்டு கிறிஸ்துமஸுக்கு மாத்தி எடுக்கலாது. அப்ப இந்த முறை சித்திரை வருஷத்துக்கு எடுத்தால் அடுத்த சித்திரை வருஷத்துக்கு தான் எடுக்கலாம், அல்லது அதுக்கு பிறகு வார ஒரு விழாவுக்கு தான் எடுக்கலாம். ஒரு வருடத்துக்குள்ள எடுக்கலாது. சரிதானே? அப்படி நாங்க கிறிஸ்துமஸுக்கு மாறணும் என்றால் இந்த சித்திரை வருஷத்துக்கு எடுத்தால் அடுத்த சித்திரை வருஷத்துக்கு எடுக்காம விட்டு அடுத்த கிறிஸ்துமஸுக்கு தான் எடுக்கலாமே தவிர இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து நாங்க மாறலாது. தானே? அப்ப ஒரு வருடத்துக்குள்ள 12 மாதங்களுக்குள்ள எடுக்கலாது. ஆனால் சில நேரம் அதே அந்த டேட்டுகள் மாறி வரதா இருந்தால் இப்ப சித்திரை வருஷம்ன்றது 13ஆம் தேதி வரும், 14ஆம் தேதி வரும், 15ஆம் தேதி வரும். அப்ப போன முறை 15ஆம் தேதி நிகழ்வுக்கு எடுத்தாங்கன்னா இந்த முறை 13ஆம் தேதி சித்திரை வருஷம் வருதுனால் எடுக்கிறதுக்கு தடை இல்லை. சரிதானே? அந்த 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 விழாவுண்ட திகதி மாற்றம் அடையுமா இருந்தால் அடுத்த பஞ்சாங்க ஆண்டுல அந்த விழாவுக்காக எடுக்கலாம். ஆனால் இல்லைன்னு சொல்லி சொன்னால் 12 மாதம் தாண்டின பிறகுதான் திருப்பி விழா முற்பணம் எடுக்கலாம். இப்ப இவ்வளவு நிபந்தனைகளையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் விழா முற்பணம் தொடர்பாக. அடுத்தது சொத்துக்களுக்கு ஏற்படுற சேதம். இது சம்பந்தமா வினாக்களுக்கு வாரது இல்லை. மற்றது நடைமுறையிலேயும் இது இப்ப அந்த குழப்பங்கள் எதுவும் இல்லாம போனபடியா பிரச்சனை இல்லை. ஆனால் சில சூழ்நிலைகளை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி, இதுல இருக்கிறாங்களா ஆவணங்கள் அதுகள் எல்லாம் நாங்கள் வேணுமென்றால் தவிர்த்துக் கொள்ளலாம். ஒருக்கா வாசிச்சுட்டு தவிர்த்துக் கொள்ளுங்க. தவிர்த்துக் கொள்ளலாம். நான் இதையும் அப்படி சொல்ல விரும்புறதில்லை. ஆனால் உங்களோட டியூட்டி இருக்குதானே, வாசிச்சுட்டு தவிர்த்துக் கொள்ளுங்க. ஆனா முக்கிய கவனம் எல்லாம் செலுத்துங்க. அப்ப இப்படியான இந்த இது குழப்ப நிலை காரணமாக அசையா ஆதனங்களுக்கு அல்லது அசையும் ஆதனங்களுக்கு இழப்பு ஏற்படுறது. அசைய ஆதனங்களுக்கு இப்ப வீட்டுக்கோ என்னத்துக்கோ சேதம் ஏற்படுறது, அல்லது அசையும் ஆதனங்கள் காணா போறது, இல்லாம போறது, இழப்பு ஏற்படுறது. அப்ப அப்படியானவற்றுக்கு தான் இது எடுக்கலாம். அப்படியான ஒரு குழப்ப நிலை, அப்படி ஒரு குழப்பம் இப்படியான சலுகை வழங்குறதுக்கு பொருத்தம் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தீர்மானிக்க. சரிதானே? அப்ப அது உண்மையா இப்படி சொத்து கடன் வழங்குறதுக்கு ஏற்ற வகையில் சொத்து கடன் அல்ல, இது குழப்ப நிலை காரணமாக வழங்கப்படுற முற்பணம். அப்ப இந்த இதை வழங்குறதுக்கு ஏற்புடையதுன்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தீர்மானிக்க வேண்டும். வாழ்க்கை துணை அரசு அலுவலராக இருந்தால் இருவரும் தனித்தனியே பெற்றுக்கொள்ளலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஆதனத்துக்கு அல்ல, வேறு ஒரு ஆதனங்கள் இருந்தால் தொகை 10 வருட சேவையை பூர்த்தி செய்த நிரந்தர அலுவலராக இருந்தால் 2 வருட திரட்டிய சம்பளம். 10 வருடங்களுக்கு குறைந்த சேவையுடைய நிரந்தரமாக்கப்பட்ட அலுவலராக இருந்தால் 1 வருடத்திற்கு. இங்க நிரந்தரமாக்கப்பட்ட அலுவலர் தான் சொல்லியிருக்கோம், 5 வருஷம் சொல்லல. அப்ப நிரந்தர உறுதிப்படுத்தினா சரி 3 வருஷம். சரி, ஆனா 3 வருஷம் பார்க்கலாது உறுதிப்படுத்தப்பட்ட அலுவலரா இருக்கும். சொல்லுங்க சார். இந்த சார் அந்த முதல் இருந்த அந்த 2 இயர்ஸ் லோனா தான் 2 இயர்ஸ் லோன் 1 இயர் லோனோ அதான். ஓகே சார். சரிதானே? 2 இயர் லோன் 1 இயர் லோன் தான் சொல்றோம். ஆனால் அந்த சொல்ல நாங்கள் 2 இயர் லோன் ஒன்று இல்லை, அது நாங்கள் இலகுக்கு சொல்லிக் கொள்றது. ஆனால் பரீட்சைக்கு நாங்கள் பயன்படுத்திக்கல இதான்.
சொத்துக்களுக்கு ஏற்படுற ஒரு குழப்பநிலை காரணமா சொத்துக்களுக்கு ஏற்படுறதுக்கான இழப்புக்கான முற்பணம். அப்ப அது சிலருக்கு 2 இயரா இருக்கும், சிலருக்கு 1 இயரா இருக்கும். அப்ப யாருக்கு 2 இயர்னா 10 வருடத்துக்கு மேற்பட்ட சேவையுடையாக்களுக்கு 2 இயர், 10 வருடத்துக்கு குறைந்த சேவையுடையாக்களுக்கு 1 இயர். ஆனால் அவர்கள் வந்து பதவியில உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேணும். சரிதானே. மற்றது மீள செலுத்துற காலம் 8 வருடம். அதை மனமண்டா ஞாபகத்துல வச்சிருங்க. வட்டி தேவையில்லை என்றால் வட்டி உங்களுக்கு தெரியும், எல்லாமே 4 வருஷம் 2 ஞாபகம் வச்சிருப்பீங்க. நிரந்தர அலுவலர்கள் 2 பேர் பணம் வைக்கணும் அல்லது அக்ராரா கடன் பாதுகாப்பு. சரிதானே. ஏனைய நிபந்தனைகள் எல்லாம் பொதுவானது அல்லது அவ்வளவு நெடுக பரீட்சைக்கு வார விடயம் இல்லை, சும்மா இவ்வளவு முக்கியமானது. சரிதானே. பதில சும்மா வாசிக்கொள்ளுங்க. அடுத்தது வங்கி மூலம் மோட்டார் வாகன கடன் வழங்குறது. அப்ப இது வந்து 2006ஆம் ஆண்டுல இருந்து வங்கிக்கு மாறிட்டு, அப்ப அதுக்கு முதல் அரசு எங்களோட திணைக்களத்தால் வழங்கப்பட்டது, இப்ப வங்கியினூடாக வழங்கப்படுது. அப்ப வங்கியினூடாக வழங்கப்படுறது என்றால் இது என்னத்துக்கு கடன் வழங்கலாம் என்றதை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒன்று 1500 சிலிண்டர் கொள்ளணும் உள்ள பெட்ரோல் வாகனத்துக்கு அல்லது 2200 டீசல் வாகனத்துக்கு, மோட்டார் காரோ மோட்டார் வேனோ கொள்ளணும் செய்யறதுக்காக வழங்கலாம். அல்லது தான் கொள்ளணும் செய்து இறக்குமதி செய்த மேலுள்ள வரையறைக்கு உட்பட்ட கார் வேன் தொடர்புல வரியை செலுத்துறதுக்காக தீர்வ வரி இறக்குதல் கட்டணம், முகவர் கட்டணம் மற்றும் உத்தரவு சீட்டு கட்டணம் என்பவற்றை செலுத்துறதுக்காக எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே. அப்ப இது வந்து வங்கியில பெற்றுக்கொள்றது. அப்ப என்னத்துக்காக பெற்றுக்கொள்றன்றது பெருசா கேட்கறது இல்லை. ஆனால் சில நேரம் இந்த சிலிண்டர் கொள்ளணும், சரிதானே, சிசி. அப்ப அது சில நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. 1500 சிசி 2200 சிசி என்றது சில நேரம் ஞாபகத்தில் வச்சிருங்க. ஏன்னா வினா இங்க இருந்து வரலாம், உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய பகுதியில இருந்து வினா வருது. அப்ப உச்ச அளவு சரியா, பெட்ரோலுக்கு 1500, டீசலுக்கு 2200, பெட்ரோலுக்கு அப்படி எப்படி 4 விடயத்தெல்லாம் தானே. அப்ப இப்ப 1500 2200 சரியா. சிசி என்றது சென்டிமீட்டர் கியூப் தானே அந்த கொள்ளளவு. இது தகமைகள் வந்து நிரந்தர அலுவலராக இருக்கணும், நிரந்தர அலுவலராக இருக்கணும். அதே நேரம் மைல் கூலி பெறுறதுக்கும் நாளாந்தம் உத்தியோகபூர்வ பிரயாணத்தில் ஈடுபட நேருகிற அலுவலராக இருக்கணும். அப்படியானாக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். கடமைக்காக வாகனத்தை வைத்திருக்க வேணும் என்று விதிக்கப்பட்ட அலுவலராக இருக்கணும். சரிதானே. அப்ப எல்லா நிரந்தர அலுவலருக்கும் இல்லை. இப்ப பொதுவாக நீங்க கடமைக்காக ஒரு வாகனத்தை பயன்படுத்த வேண்டிய அடிக்கடி பிரயாணம் செய்யற பதவியில்ல உத்தியோகத்தர்களுக்கு தான் இது உறுத்துடையதா இருக்குது. ஆனா நிபந்தனை பதவியில்ல உத்தியோகத்தர்கள் சொல்லல, மைல் கூலி பெறுறது, மைல் கூலி பெறுறதுக்கு குறித்துள்ளாக்கள் வரல. சரிதானே. அல்லது கடமைக்காக வாகனத்தை வச்சிருக்க வேணும் என்று சில பகுதியினருக்கு கட்டளையிடப்பட்டால் அவர்கள் அப்படி விதிக்கப்பட்டார். சரி, உள்நாட்டு கடமை பிரயாணம் என்றதுல பார்ப்பீங்க மைல் கூலி யார் எடுக்கலாம் அல்லது அந்த எடுக்கலாம்ன்றதுல அப்படித்தான் வருது. ஒன்று மயில் கூலி பெற உரித்துள்ளவர்கள், அது வந்து பதவியில்ல உத்தியோகத்தர்கள், அல்லது அப்படி மயில் கூலி பெற உரித்துள்ளாட்டியும் கட்டாயம் ஒரு வாகனத்தை வச்சிருக்க வேணும் என்ற ஒரு அலுவலர் பதவியின் காரணமா விசேடமா விதிக்கப்பட்டால் அவர் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. கடமைக்காக வாகனத்தை வைத்திருக்க வேண்டும் விதிக்கப்பட்ட ஒரு அலுவலராக இருக்கணும், அல்லது மயில் கூலி பெறறதுக்கு உரித்துள்ள ஒரு அலுவலராக இருக்க வேணும். மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் கொள்ளனவுக்கு ஏற்கனவே தகமையுடையவராக இருந்து கடன் பெற்றோரால் பதவி உயர்வு அடிப்படையில இந்த பதவிக்கு பதவி உயர்வு பெற்று இதுக்கு தகமை பெற்றார் என்றால் அவரும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இது ஓரளவுக்கு மேலோட்டமா தெரியணும். மிக முக்கியமானது எவ்வளவு தொகை, எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா வழங்கப்படும். அப்ப 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம். முன்னர் பெற்ற கடன் முழுமையா மீள செலுத்தப்பட்டிருக்கணும். திருப்பி கடன் எடுக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கடனை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். 5 ஆண்டு திரட்டிய சம்பளம் அல்லது செலவாகும் தொகை இதுல குறைவாது. செலவுதான் 5 ஆண்டு, 5 ஆண்டு சம்பளம் எடுக்கலாம். அல்லது உண்மையாக வாகனத்தை கொள்ளணும் செய்யறதுக்கு எவ்வளவு காசு முடியுதோ அதை எடுக்கலாம். ஏற்கனவே மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் கடன் பெற்றவர் நிலுவையை கழிச்சுட்டு தான் மிச்ச தொகையை எடுக்கலாம். ஏன்னா அந்த கடன்ல நிலுவை இருந்தோம் இருந்தால் அந்த தொகையை கழிச்சு கொண்டு மிச்சத்தை எடுக்கலாம். மேற்குறித்த வரையறைக்கு மேல் அரசாங்க பொறுப்பில்லாமல் வங்கி கூடுதலா கடன் கொடுத்தா அதுக்கு பிரச்சனை இல்லை, அரசாங்கம் இவ்வளவுக்கு தான் பொறுப்பு. அப்ப 5 வருஷ சம்பளம் என்று சொல்றோம். வங்கி வேணும் என்றால் இந்த 5 வருஷ சம்பளத்தை அரசாங்க பொறுப்பின்களையும் மிச்சத்தை தண்ட பொது நிபந்தனைகளையும். அப்ப இந்த 5 வருஷ சம்பளத்துக்குரிய கடன் தொகைக்கு தான் அரசாங்கம் சொல்ற வட்டி. அதுக்கு பிறகு வங்கி சொல்ற வட்டிக்கு அலுவலகமும் வங்கியும் அனுசரிச்சுன்னா கூடின தொகையை எடுத்துக் கொள்றதுல பிரச்சனை இல்லை என்றுதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. வட்டி வீதம் அலுவலர் வந்து 9 வீதம் செலுத்தவனும்
அரசாங்கம் வந்து 3 வீதம் செலுத்தணும், மொத்தமா வங்கிக்கு 12 வீதம் செலுத்தணும். அப்ப நான் பார்த்தோம்னா அரசாங்கம் ஒரு வீதத்தை செலுத்துது. அப்ப 3 வீதம் அரசாங்கத்தால செலுத்தப்படுது, 9 வீதம். ஆனால் எவ்வளவுக்கு? அந்த 5 வருஷ சம்பள தொகைக்கு மட்டும்தான் அரசாங்கம் இதை செலுத்தும். அவர் அதை விட கூடின தொகை எடுத்தால் வங்கிக்கு 12 வீதமோ அல்லது வங்கி இருக்கிற 15 வீதமோ அவர் தான் செலுத்த வேண்டி இருக்கும். வங்கி வட்டி வீதத்துக்கும் அலுவலர் செலுத்தும் வட்டி வீதத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை அரசு ஈடு செய்யும். குறைந்த செல் கடன் மீதி முறையில வட்டி அறவிடப்படும், எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வரையில வட்டி கணிக்கப்பட்டு சம மாத தவணை கட்டணங்களாகத்தான் அலுவலர்கிட்ட இருந்து அறவிடப்படும். அப்ப இதுக்குரிய பின்ன அந்த எடுக்கிற மோட்டார் வாகனத்தை வங்கியில இடு வைக்கிறது. சரிதானே? அடுத்தது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. என்னடா ஏற்கனவே ஒரு வினாவுக்கு வந்திருக்கு. சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் 4. சரி, அப்ப சும்மா கணக்கு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு தெரியும் விற்பனையாளர்கிட்ட கூற்று. சரிதானே? விற்பனையாளர் சொல்லுவாரானே அது அந்த வாகனத்தை பற்றி என்ன விலை என்ன பற்றி, அது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கராச்சியில புறப்பட்ட மதிப்பீட்டு சான்றிதழ், காப்புறுதி உத்தரவு பத்திரம், உரிமை சான்றிதழ் புத்தகம், வருமான உத்தரவு பத்திரம், வாகனம் கடமைக்கு தகுந்தது என திணைக்களத்தில் வைத்த சான்றிதழ். என்னடா கடமைக்கு பாவிக்கக்கூடிய வாகனமே இருக்கணும், அதுக்காகத்தானே வழங்கப்படுது. அப்ப கடமைக்கு பொருத்தம் இல்லாத வாகனத்தை அவர் எடுக்கிறதுக்கு இந்த கடன் வழங்கப்பட மாட்டாது. அப்ப வாகனம் கடமைக்கு தகுந்தன்னு திணைக்களத்தில் ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். வருடாந்தம் அகல் விரிவான காப்புறுதி ஏண்டா என்ன முழு பெறுமதிக்கும் காப்புறுதி, 3ஆம் நபர் காப்புறுதி இல்லை, திணைக்களத்தினூடாக சமர்ப்பிக்கப்பட வேணும். அப்ப இதுதான் பொதுவாக அவர் வழங்க வேண்டிய ஆவணங்கள். இந்த காப்புறுதி எடுக்கல சரிதானே? அப்படி காப்புறுதி சமர்ப்பிக்கப்படாட்டி அரசின் வட்டி சலுகை வழங்கப்பட மாட்டாது. ஒவ்வொரு வருஷமும் அந்த முழு காப்புறுதி எடுத்து திணைக்களத்தில் ஒரு கூடாக அதை சமர்ப்பிக்க வேணும் வங்கிக்கு. காப்புறுதியில வேலை நிறுத்தம், கலவரம், சிவில் கலகம், பயங்கரவாதம், இயக்க விபத்துக்கள் போன்ற விடயங்களும் உள்ளடக்கப்படணும். ஒவ்வொரு விடயத்தையும் உள்ளடக்க காப்புறுதியின் பெறுமதி கூடும். அப்ப அதால அந்த வாகனத்துக்கு ஏற்படுற சேதங்களுக்கும் சேர்த்து வாகனத்தின் மொத்த பெறுமதிக்கு காப்புறுதி செய்யப்பட வேணும். அதான் அகல் விரிவான காப்புறுதி என்றால் எல்லாத்துக்கும் காப்புறுதி என்ன நடந்தாலும் காப்புறுதியிலிருந்து அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த ஆவணங்களையும் தெரிஞ்சுக்கொண்டா சரி. மற்றது அதை நாங்கள் கழிச்சு வங்கிக்கு அனுப்புறது, பிரசவ ஒளிவில் இருந்தால் அவர் செலுத்தணும், அப்படி இப்படி என்ற ஏற்பாடுகள்லாம் பின்னுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அதை சும்மா இருக்கா வாய்ச்சி கொள்ளுங்க. அடுத்தது வங்கி மூலம் மோட்டார் வாகனம் வழங்குறது. சரி, அதானே பார்த்தேன் நான். மோட்டார் சைக்கிள் கடன். சரியா? இந்த கடன் அறவிட வேணும். அறவிடுற காலம் இதுவும் தேவையா இருக்கும். இந்த மோட்டார் வாகன கடன் 40 வீதம் வரையறைக்குள்ளதான் அறவிட வேணும். ஏனென்றால் 40 வீதம் வரையறைக்குள்ள பார்க்க தேவையில்லாததுக்குள்ள இது இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். சொத்து கடன் இருந்தது, வாகன கடன் இல்லை. அதுக்குள்ள கடன் வட்டியை அறவிட வேணும். ஆனால் 60 வயதுக்கு முன்னர் கழிக்கக்கூடிய வகையில. சரிதானே? அப்ப 40 வீதத்துக்குள்ள கழிக்கக்கூடியதா தீர்மானிச்ச காலம் அல்லது 60 வயதுக்குள்ள அறவிடுற காலம், அதுக்குள்ள இது குறைஞ்ச காலமும் அதுக்குள்ள அறவிடக்கூடிய வகையில தான் கடன் தொகை தீர்மானிக்கப்படும். 40 வீதத்துக்குள்ள எவ்வளவு அறவிடலாம் என்று பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கடன் தொகையை கூட்டிக் கொண்டு போகலாம். 60 வயது வரைக்கும் அறவிடுறதுக்கு, அல்லது 60 வயதுக்குள்ள அவருக்கு அறவிட்டு முடிக்க வேணும் என்றால் அதுக்கேற்ற வகையெல்லாம் கடன் தொகை தீர்மானிக்கப்பட வேணும். அதுக்கேற்ற வகை கடனை குறைச்சு வழங்க முடியும். அப்ப அடுத்தது வங்கி மூலம் மோட்டார் சைக்கிள் வழங்குறது. மோட்டார் சைக்கிள் வழங்குறது இது மோட்டார் சைக்கிளையோ ஸ்கூட்டரையோ கொள்ளோனா செய்யறதுக்கு அல்லது அலுவலர் இறக்குமதி செய்து கொண்டு வந்ததுக்கான வரிகளை செலுத்துறதுக்கு இந்த கடனை வழங்கலாம். இது அரசு மாகாண நிரந்தர அரசு சேவையில் இருக்கிற அலுவலர் வெளிக்கள கடமையில ஈடுபடுறதா இருக்கும். அப்ப வெளிக்கள அலுவலர்களுக்கு தான் இது வழங்கப்படும். அப்ப இதுவும் உங்களுக்கு குறித்து இல்லை. வெளிக்கள அலுவலர்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும். கடன் அளவு வந்து 1 லட்சம் அல்லது அதன் உண்மையான பெறுமதி குறைந்தது. 1 லட்சத்துக்கு மேல வழங்குறதுனால ஏற்கனவே நாங்கள் காய்ச்ச மாதிரி வாங்கிட்டேன். மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் வட்டி புனை அது எல்லாமே முன்னுக்கு பார்த்து அதே மாதிரி தான். சரிதான? வட்டி அதே தான், 9 வீதம் 3 வீதம் அதே விடயம் தான். அடுத்தது வங்கி மூலம் சொத்து கடன் வழங்குறது. அப்ப இது எங்களுக்கு கொஞ்சம் இதுவும் அந்த முன்பகுதி எங்களுக்கு தேவையா இருக்கும். என்னென்னதுக்கு கடன் வழங்கலாம்? வீடு கட்டுறதுக்காக ஒரு காணியை கொள்ளணும் செய்யறதுக்கு, அல்லது சொந்தமா ஏற்கனவே இருக்கிற காணியில புதிய வீட்டை நிர்மாணிக்கிறதுக்கு, அல்லது வீட்டோட காணியையோ மாடி வீட்டையோ கொள்ளணும் செய்யறதுக்கு, ஏற்கனவே இருக்கிற வீட்டை திருத்துறதுக்கு, அல்லது அதுல ஒரு புதிய பகுதியை சேர்க்கிறதுக்கு, பகுதி வீட்டுன்ற மீதி வேலைகளை முடிக்கிறதுக்கு,
அல்லது பொருத்தமான இடத்தை கொள்ளளவு செய்யறதுக்கு, வீடு நிர்மாணிக்கிறதுக்கு எதுக்கண்டான, அல்லது வாழ்க்கை துணைன்ற காணியில அவரை சொந்தமானதுன்னு முன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாறி வாழ்க்கை துணைன்ற காணியில இவற்றை செய்யறதுக்கு. அப்ப அவற்றை காணியா இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துறைன்ற காணியா இருக்கலாம். சொர்ண பூமி, ஜெயபூமி, காணி சீர்திருத்த குழு சட்டத்தில் வழங்கப்பட்ட காணி எல்லாத்துக்குமே இதை எடுத்துக்கொள்ளலாம். வீடமைப்பு கருத்திட்டத்திலிருந்து ஒரு வீடமைப்பை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த கடன் எடுக்கலாம். இதெல்லாம் பிற சேர்க்கப்பட்ட விடயங்கள். அப்ப இதுக்கு தகமைகள் நிரந்தர அரசு அலுவலர், 5 வருட சேவை காலத்துல பதவியில உறுதிப்படுத்தப்பட்ட அலுவலராக இருக்கணும். பதவியில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். 5 வருட சேவை காலம் முடிஞ்சிருக்கணும். சரிதானே? அப்ப இந்த 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 விடயம் தகமைன்றதுக்குள்ள அதை பார்த்துக்கொள்ளுங்க. அவர் அடுத்தது கணவன் மனைவி அரசு ஊழியராக இருந்தால் தனித்தனியா கடன் பெறலாம். சரிதானே? ஆனா ஒரே சொத்துக்கு பரவாயில்லாதுன்றது அது தெரியும் தானே, சொல்ல தேவையில்லை. அங்க நட்டெடுக்கும் அதே சொன்னேன் நான். ஆனால் அவர் தனித்தனியா கடன் பெறது குறித்து இருக்குது. 2 பேரும் அரசு கூட்டு கடனாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த எல்லைக்குள்ள. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் அவ்வளவு எங்களுக்கு தேவையில்லை. கடன் அறவுற காலப்பகுதி 25 வருடம் அல்லது 60 வயது பூர்த்தியாகிற காலப்பகுதி. இதுல குறைந்ததுக்குள்ள அறவிடக்கூடிய வகையில கடன் வழங்கப்படும். ஆக கொண்டது 25 வருஷம் அல்லது 60 வயதுக்கு இன்னும் 15 வருஷம் தான் இருக்குன்னா 15 வருஷத்துக்குள்ள அறவிடக்கூடிய தொகை. அப்ப இதை வச்சுக்கொண்டுதான் கடன் தொகை தீர்மானிக்கப்படும். 7 வருட திரட்டிய சம்பளம் அல்லது 30 லட்சம். அதுல குறைஞ்சதுதான் உச்ச இல்லை. ஒன்றில் ஒருவருடைய 7 வருடத்துக்கான சம்பளம் அல்லது 30 லட்சம். இதுல எது குறைந்ததோ அந்த தொகை தான் கடன் தொகையா என்ற உச்ச எல்லையா இருக்கும். மற்றபடி அதுக்கு உட்பட்டு தேவையான அளவுக்கு தானே வழங்கப்படும். ஆனால் அரசின பொறுப்பு இல்லாம மேலதிகமா வங்கி வழங்குறதுல பிரச்சனை இல்லை. வட்டி 5 லட்சத்துக்குள்ள கடன் இருந்தால் அலுவலர் 3 வீதம் செலுத்தணும், அரசாங்கம் 5.5 வீதம் செலுத்தும். அப்ப மொத்தமா வங்கிக்கு செலுத்துறது 8.5 வீதம். 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்குமான கடனுக்கு அலுவலர் 6 வீதம் செலுத்தணும், அரசாங்கம் 2.5 வீதம் தான் செலுத்தும். பாருங்க, 5 வீதத்துக்கு உட்பட்ட வட்டிக்கு அரசாங்கம் அரைவாசியை விட கூட தொகை செலுத்துது. 2 மடங்கு வட்டியே அரசாங்கம் தான் செலுத்துது. அப்ப 6 வீதம் அலுவலர் செலுத்தணும், அரசாங்கம் 2.5 வீதம் செலுத்தும். 10 லட்சத்துக்கு கூடிய கடனுக்கு அலுவலர் 7 வீதம் செலுத்தணும், அரசாங்கம் 2 வீதம் செலுத்தும். சரிதானே? அப்ப இதுதான் அந்த வட்டி வீதம் அரசாங்கத்தால செலுத்தப்படுறது. அப்ப இது ஏற்கனவே நாங்க பார்த்தனாங்க. இது அரசாங்கத்துல செலவாக காட்டி வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படும். அலுவலர்கிட்ட இருந்து அறவிட வேண்டிய தொகை அறவிட்டு, அப்ப அலுவலர்கிட்ட கடன் நிலுவையும் 3 வீதம் வட்டிக்குரிய தொகையும் அல்லது 6 வீதம் அல்லது 7 வீதம் பொருத்தமான வட்டி அறவிடப்பட்டு மீதி அரசாங்கத்தின் பங்களிப்பும் சேர்க்கப்பட்டுதான் வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படும். குறித்த தொகைக்கான வங்கி வட்டி வீதத்தின் வித்தியாசம் அரசாங்கத்தால ஈடு செய்யப்படும். ஏற்கனவே மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்த மாதிரி தான் சமனான மாதத்தவணையில அறவிடப்படும். அந்த வட்டி தொகை மாறிக்கொண்டிருக்கும். பிணைகோரும் சொத்துக்களை வங்கியில ஈடு வைக்க வேணும். அதுக்கு பிறகு கடன் தொகையை அவர்கிட்ட இருந்து அறவிட்டு வழங்குறதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சரிதானே? அப்ப அதுல கணக்கு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்க நிலுவை இருந்தால், அவர் அதை செலுத்த தவறினால், லீவ்ல நின்றால், சரிதா போன்ற விடயங்கள். அப்ப அதுகள் எங்களுக்கு பெரிய அளவுல மிக முக்கியமானதுன்னு இல்லை. இந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வங்கிகள் சரிதானே? மக்கள் வங்கி, இலங்கை வங்கி, அரச ஈட்டு முதலீட்டு வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி. சரிதானே? அரச ஈட்டு முதலீட்டு வங்கி, மோர்கேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அடுத்தது தேசிய சேமிப்பு வங்கி. சரிதானே? அப்ப இது கேட்ட வகையில ரைட். அப்ப இதையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அது சம்பந்தமான சொத்து கடன். அடுத்தது பிறகு எங்களுக்கு இப்ப 2023ஆம் ஆண்டு இந்த சொத்து கடன் தொடர்பா சில விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்ப புதிய விடயம் என்ற விடையால் அதை சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப கட்டாயம் இந்த சொத்து கடன் தொடர்பான விடயங்களை பர்சனல் ஃபைல்ல சேர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்ப பர்சனல் ஃபைல்ல சேர்க்க வேண்டிய ஆவணங்களுக்குள்ள இது ஒன்று புதுசா உச்சேர்க்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் கருதவும். கடன் பெற்ற அலுவலர் சேவை காலத்தில் இறந்தால் அல்லது பூர்ண இயலாமை காலானால் அல்லது மருத்துவ காரணங்களால் ஓய்வு பெற செய்யப்பட்டால் நிலுவத் தொகையை கடன் உத்தரவாதத்தின் நிதியத்தின் மூலம் செலுத்துவதற்காக பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதுல இருக்கிற மிக விசேடமான விடயம் என்னென்றால், இந்த சொத்து கடன் பெற்றுக்கொள்ளைக்குள்ள ஒரு அலுவலர் இறந்தாலோ அல்லது முழுமையான இயலாமை அடைந்தாலோ அந்த நிலுவத் தொகை செலுத்த தேவையில்லை.
அது கடன் உத்தரவாத நிதியத்தின் ஊடாக செலுத்தப்படும் என்றுதான் சொல்லப்பட்டது. சரிதான், அது முன்னுக்கு இருக்குது, நீங்க முன் ஸ்லைட்ல அதுல பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப ஒருவர் இறந்தால், இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தாங்கல்லானே பொதுவான நிபந்தனைகள்ல தான் நினைச்சுனா சிலதுக்கு சில ஏற்பாடுகள் இருக்கு. அப்ப பொதுவான நிபந்தனைகள்ல அவர் இறந்தால் அவர்கிட்ட இருந்து ஏதாவது பின்னிறுத்தாளருக்கு கொடுக்குற தொகையில இருந்து அறவிடப்பட வேணும், இல்லாட்டி அவர்கள்ட்ட இருந்து அறவிடுறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும், சட்ட நடவடிக்கை. ஆனால் இந்த கடனுக்கு அப்படி இல்லை. சரிதானே, ஆனபடியா தான் இது தொடர்பான தகவல்களை பர்சனல் ஃபைல்ல உள்ளடக்க சொல்லி இருக்குது. ஏனால் கடன் உத்தரவாத நிதியத்தின் மூலம் செலுத்துறதுக்கு, அந்த நிலுவத் தொகையை செலுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே சொத்து கடன் எடுக்கிறது லாபம். சொத்து கடன் ஆவணங்களை இட்டப்படுத்தி பராமரிக்க வேணும். கடன் விண்ணப்பம், தவணை கொடுப்பனவு பற்றிய தகவல்கள் தனிப்பட்ட கோப்பில் உள்ளடக்க வேணும். அப்ப எவ்வளவு கடன் விண்ணப்பம் இருக்க வேணும், அதுக்கு பிறகு அதன் தவணை கொடுப்பனவு தொடர்பான விவரங்கள் பர்சனல் ஃபைல்ல உள்ளடக்கப்பட வேணும். அப்ப அதுக்கு ஒரு அட்டவணை உண்டு, நாங்கள் அதுல உள்ளடக்கப்பட வேணும் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ லீவு, இந்த சம்பளமற்ற லீவுகள் போன்ற விடயங்கள் மாதிரி தான். ஆனா அது ஹிஸ்டரி சீட்ல, இது ஹிஸ்டரி சீட்ல இல்லை. அந்த விடயங்கள் சுயவிர கோவையில் இருக்கும். இது வரலாற்று தாளில் உள்ளடக்கிற விடயம் அல்ல, சுயவிர கோவையில் அதை வச்சிருக்க வேணும். இடமாற்றத்தின் போது 25ஆம் பின்னிணைப்புல விவரங்களை புதிய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க வேணும். அப்ப பின்னிணைப்பு 25, இதுல சொல்லப்படுற பின்னிணைப்புகள் எல்லாம் தாமன விதிக்கோவையினுடைய பின்னிணைப்புகள். இது தாமன விதிக்கோவையின் அத்தியாயம் தானே பாக்குறோம். அரச சேவா ஆணைக்குழு கொண்ட நடைமுறை விதிகள்ல நாங்கள் பார்க்கிற பின்னிணைப்புகள் எல்லாம் நடைமுறை விதிகள்ல இருக்கிற பின்னிணைப்புகள். சரிதானே, அப்ப இது தாவண விதிக்கோவையினுடைய பின்னிணைப்புகள். பின்னிணைப்பு 25, இந்த பின்னிணைப்பு பாடமாக்கணுமான்னு கேட்டால் நடுக நான் சொல்ற பதில் தான், என்ற வரைக்கும் தனியா உண்டா குறிச்சு வைங்க பின்னிணைப்புகளை, ஒரு ஞாபகப்படுத்துங்க. என்ற வரைக்கும் பாடமாக்கினீங்கன்னா ஒரு மார்க்ஸ் சில நேரம் ரிஸ்க் இல்லாம வரும். அது உங்களுடைய கட்டித்தனத்தை பொறுத்தது. சரியா, ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமோ, எவ்வளவு தூரத்துக்கு சிக்கல. உண்மையா இப்ப நீங்கள் இன்னும் பரீட்சைக்கு இன்னும் 2 கிழமை தான் இருக்குன்றால், உண்மையா படிக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு படுத்தா நித்திர வராது. கண்ணை மூட ஏதோ ஒன்று அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும். சட்டமாதிபரை படிச்சுட்டு படுத்தால் அப்படியே படுத்திருக்கு, அப்படியே சட்டமாதிபர், வரைவு சட்டம், துணை சட்டம் தான் வந்து. அப்படி வந்தா தான் உண்மையா படிக்கிறீங்கன்னு கருத்து. சரி, அப்ப அந்த அளவு தூரத்துக்கு அதுக்குள்ள மனதை செலவழிச்சு படிங்க. அப்ப அது சிறுப நித்திரையிலேயே ரிமைண்டா ப்ராசஸ். சரியா, அவ தனிப்பட்ட கோப்புல 25ஆவது பின்னிணைப்பு, அதுலதான் புதிய திணைக்களத்துக்கு அனுப்ப வேணும். கடன் உத்தரவாத நிதியத்தால நிலுவையை தீர்ப்பதற்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் எல்லாம் சரியாக பர்சனல் ஃபைல்ல வச்சிருக்க வேணும். சரிதானே, அப்ப எப்ப கடன் உத்தரவாத நிதியத்திலிருந்து ஒருவருடைய இந்த சொத்து கடனை தீர்க்கிறது? அவர் இறந்தால், சரிதானே, அல்லது பூரண இயலாமை காணானால், அல்லது மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற செய்யப்பட்டார். சரிதானே, 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 3 காரணங்கள் சொல்லிக்கல பாருங்க. மற்றது புதிய விடயமும் இது. அப்ப இந்த விடயத்தையும் பாத்தீங்கன்னா, நாங்கள் தாபன விதிக்கோவேண்ட மிகப்பெரிய ஒரு அத்தியாயம். சரிதானே, உண்மையா இது 2 வகுப்புல எடுக்க வேண்டியது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வேகமா தான் பார்த்துருக்கோம். காலமா சொன்ன மாதிரி கடும் ஸ்பீட் தான் சொன்ன மாதிரி. ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்து முடிச்சுட்டு எங்களுக்கு பரீட்சைக்கு தேவையான விடயங்கள் மற்றபடி உங்கள்கிட்ட ஒரு குறிப்புகள் தெளிவா அதுல இருக்குது. அப்ப அதுகளை பார்த்து கொள்ளுங்க. நாங்கள் மீதி விடயங்களை அடுத்த